دين ما بعد. قال الله تعالى في محكم التنزيل: واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة واعلموا أن الله شديد العقاب. அளவற்ற அல்லாஹ்வின் நிகழ்த்தன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள், தபிதாபிஈன்கள், அஇம்மாக்கள், முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீது மட்டுமாக இணைத்துக்குரிய பெரியவர்களே, வாலிபர்களே மற்றும் இணைத்துக்குரிய தாய்மார்கள், முதலில் அல்லாஹு தஆலா அவர் நன்றி செலுத்த கடமைப்பட்டு அல்லாஹு தஆலா எனக்கு அவருடைய மார்க்கத்துடைய விஷயங்களை மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக, நினைவுபடுத்துவதற்காக அல்லாஹ் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தினார். இரண்டாவதாக, நான் இந்த பள்ளிவாசலுடைய பொருள்தாரி மற்றும் நிர்வாகி அவர்களுக்கும் இமாம் அவருக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை அமைத்து தந்ததற்கு. விரித்துக்குரிய அல்லாஹ்வினடியார்களே, நம் அனைவரும் அறிவோம், அல்லாஹ் தஆலா நம்மை இந்த உலகத்தில் படைத்த நோக்கம் அவனை வணங்கி வழிபடுவதற்காக. அதே போன்று நாம் இதையும் அறிவோம், இந்த உலகம் என்பது ஒரு சோதனை களம். எல்லா மனிதனும் சோதிக்கப்படுவார். அது முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சோதனை என்பது நிச்சயம். அந்த சோதனையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்றால், அந்த சோதனையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஈமானியர்களை கொண்டுதான் முடியும். ஈமானியர்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் இந்த சோதனையை பற்றி சொல்லும் பொழுது, லா துஸீபன்ன அல்லதீன ஸலமு வத்தகூ ஃபித்னத்தன் லா துஸீபன்ன அல்லதீன ஸலமு, நீங்கள் சோதனை உங்களை தீண்டுவிடும் என்ற விஷயத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த சோதனை என்பது வெறும் அநியாயம் செய்யக்கூடியவன், அட்டூழியம் செய்யக்கூடியவனுக்கு மட்டும் இது பிடித்து விடாது, மாறாக மற்றவர்களையும் தனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளும் தண்டனைக்குள்ள ஆகக்கூடியவர்களாக இருப்பார்கள். வஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா தண்டிக்கக்கூடிய விஷயத்திலே கடுமையானவனாக இருக்கின்றார். இந்த நம்முடைய இந்த சமகாலத்தில் நாம் பார்க்கும் பொழுது குழப்பங்களும் ஃபித்னாக்களும் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்லும் பொழுது, மை யஈஷ் மின்கும் ஃபஸயரா இக்திலாஃபன் கஸீரா, திர்மிஸியில் வரக்கூடிய ஹதீஸ், எனக்கு பிறகு யாரெல்லாம் நீண்ட வாழ்க்கை வாழ்வீர்களோ, எனக்கு பிறகு வரக்கூடியவர்களும் நீண்ட வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், நீங்கள் நிறைய குழப்பங்களை பார்ப்பீர்கள், நிறைய சோதனைகளை மேற்கொள்வீர்கள். இந்த சோதனை அல்லாஹ்வுடைய தூதர் முன்கூட்டியே தெரியப்படுத்தி விட்டார்கள். அதே போன்று கடந்த காலம் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வரக்கூடிய காலங்களில் சோதனைகள் அதிகமாகத்தான் இருக்கும், குழப்பங்கள் ஃபித்னாக்கள் அதிகமாகத்தான் இருக்கும். இங்கு ஃபித்னா என்று சொல்லும் பொழுது பொதுவாகவே சோதனைக்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அடியார்களை சோதிப்பதற்காக இந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த ஃபித்னாவிலிருந்து, இந்த குழப்பமான காலத்திலிருந்து நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அதற்கு முன்னால் இந்த விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையும் செய்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியம், அல்லாஹ் அதை என்னதான் நம்மை கொண்டு பொருந்தி கொண்டாலும் தெரியல, ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்தான். எல்லா மத்தியிலும் மக்களுக்கு மத்தியில ஈமான் என்ற அந்த பாக்கியத்தை கொடுத்தான்.
அந்த ஈமானுடைய பாக்கியத்தை நாம் பாதுகாத்த நிலையில் இந்த உலகத்தை விட்டு செல்வதுதான் நமக்கு பெரிய ஒரு தேர்வு. புரிவதற்காக ஒரு யதார்த்தமான ஒரு உதாரணம். சிறு குழந்தைகளுக்கு ஒரு போட்டி வைக்கப்படும். ஒரு பலூன் கொடுக்கப்பட்டு, இந்த பலூன் அணி ஒரு நிமிஷம் பாதுகாத்துட்டனா உனக்கு பரிசு. இந்த பையனுடைய கையில பலூனு, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு கையில எல்லாம் ஊசி. இப்போ இவர்களுக்கு மத்தியில நீ ஒரு நிமிஷம் உன்னுடைய இந்த பலூனை பாதுகாத்துட்டனா உனக்கு பரிசு கிடைக்கும். யோசிச்சு பாருங்கள், அந்த சிறுவன் அந்த பலூனை பாதுகாப்பதற்கு என்னெல்லாம் செய்வான், அதே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு அதை உடைப்பதற்காக என்னெல்லாம் செய்வார். ஊசி கையில், சும்மாவும் இல்லை, கையில் ஊசி கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட அந்த நிலை இருக்கும்? அவன் ஒரு நிமிடம் வரை அதை பாதுகாத்து காப்பாற்றி விட்டான் என்றால் அவனுக்கு பரிசு. இல்லை மிஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ தோத்துட்டான் அந்த விஷயம். இது ஒரு புரிவதற்காக ஒரு யதார்த்தமான ஒரு எடுத்துக்காட்டு. அல்லாஹ் தஆலாவும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஈமான் என்ற ஒரு பாக்கியம் கொடுத்தான். அந்த ஈமானை பாதுகாத்து இந்த உலகத்தில் வாழுங்க. ஈமானை சுக்குநூறாக்கக்கூடிய, ஈமானை அழிக்கக்கூடிய, ஈமானை பலவீனம் ஏற்படுத்தக்கூடிய நிறைய சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அந்த வாழ்க்கைக்கு மத்தியில் உங்களுடைய ஈமானை பாதுகாத்து கொண்டு என்னிடம் வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பரிசு சொர்க்கம். ஈமானை இழந்து இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனையாக அறியாமல் மனிதன் எப்படியே மனம் போன போக்கில் வாழ்ந்து மக்கள் செல்லக்கூடிய வழிமுறையில் சென்றக்கூடியவனாக இருந்தான் என்றால் அவன் தன்னுடைய ஈமானை எப்பொழுது இழந்தான் என்று கூட தெரியாத அளவுக்கு இருக்கும். அதாவதுதான் இங்கு இந்த சோதனை என்று பார்க்கும் பொழுது கணித்துக்குரிய எல்லாமே எந்த ஒரு விஷயத்தில் சோதனை? எங்களுடைய ஈமான், எங்களுடைய மார்க்கத்திற்காக வரக்கூடிய சோதனை. இல்லைன்னா உடல் ரீதியாக அல்லது மற்ற விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் சோதனை வருவது. இங்கு இந்த தலைப்பில் ஃபித்னா உடைய காலத்தில் முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு என்று வரும் பொழுது எப்படிப்பட்ட அந்த ஃபித்னா? நம்முடைய ஈமானை அழித்து விடக்கூடிய, நம்முடைய ஈமானுக்கு என்ன ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, நம்முடைய ஈமானையே முழுமையாக சுக்குநூறாக்கக்கூடிய சோதனைகள் வரும். அப்படிப்பட்ட நிலையில் நம்மை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவருடைய நடைமுறையும் அவருடைய வாழ்க்கையில் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று அறிவதுதான். அதே போன்று நம்முடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள், பண்புகள் சார்ந்த விஷயங்கள், கேரக்டர் விஷயங்கள், இதையும் என்ன நாசப்படுத்தக்கூடிய சில சோதனைகள் வரும். இந்த சோதனையை நாம் அறிந்து இதன் பிரகாரம் நம்முடைய என்னென்ன மேற்கொள்ள வேண்டுமோ, என்னென்ன விஷயங்களை நாம முன்னெடுக்க வேண்டுமோ எடுப்பதுதான் ஒரு புத்திசாலி, ஒரு முஸ்லீம் உடைய அடையாளம். இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சோதனைகள் பற்றி தெரியப்படுத்தினார்கள். ஹதீஸ்ல, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜுஇலத் உம்மத்துக்கும் ஹாதிஹி இன்ன உம்மத்துக்கும் ஹாதிஹி ஜுஇலத் ஆஃபியத்துஹா ஃபி அவ்வலிஹா. உங்களுடைய இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா முதல் கூட்டங்களுக்கு ஆஃபியத்தான வாழ்க்கை கொடுத்தான். ஆஃபியத் என்பது பாதுகாப்பான, அமைதியான, சுமூகமாக அல்லாஹை வணங்கி வெளிப்படக்கூடிய விஷயத்துல அவர்களுக்கு எந்த ஒரு ஈமான் ரீதியான ஒரு பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஆஃபியத்தான வாழ்க்கை கொடுப்பான். அதற்கு பிறகு வரக்கூடிய கடைசி, இந்த உம்மத்தினுடைய கடைசி மக்களாக எப்பொழுது வந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, وَإِنَّ آخِرَهُمْ يُصِيبُهُ بَلَاءٌ وَأُمُورٌ تُنْكِرُونَهَا. இந்த உம்மத்துடைய வரக்கூடிய மக்கள், பிறகு வரக்கூடிய மக்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், இவருடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் இவர் தள்ளப்படுவார்கள். துஸீபுஹும் பலாஉன், இவர்களுக்கு சோதனைக்கு மேல் சோதனை இருக்கும். துன்கிரூனஹா, அதை நீங்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கும். அதை நீங்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கும். எந்த அளவுக்கு வெறுப்பார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல, ஒரு மனிதன் அவன் உயிர் வாழ்வதை விட நான் ஒரு மையத்தாக இருந்திருக்க கூடாதா என்ற அந்த நிலை அவன் தள்ளப்படுவான்.
அந்த கேள்வியும் அல்லது அந்த ஏக்கம் அவனுக்கு ஏற்படும். ஒரு கபருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு, ஆஹா, இந்த கபர்வாசியாக நான் இருந்திருக்க கூடாதா, என்னுடைய ஈமானை நான் பாதுகாத்துக் கொண்டிருப்பேனே, இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கின்றது என்றால் என்னுடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு சவாலாக இருக்கின்றது என்று மிகவும் கவலை கொண்டார். அதுவும் அந்த சோதனையில் விழும் பொழுது ஒவ்வொரு நேரத்திலும் என்ன யோசிப்பான், முடிஞ்சது, ஹாதிஹி மஹ்லகதி, ஹாதிஹி மஹ்லகதி, இதுதான் என்ன ஒழிக்கக்கூடியது, முடிஞ்சது, என்னுடைய முடிவு இதுல என்று அவன் யோசிப்பான். தும்மத்துன் கஷ்டம், அல்லாஹ் தஆலா திரும்ப அதிலிருந்து அவனை விடுவான். அடுத்த கட்டம் அவனுக்கு பெரிய சோதனை வரும். முந்திய சோதனை விட இந்த தடவை வந்த சோதனை மிக கடுமையாக இருக்கும். இந்த நேரத்தில் அவன் தெளிவாக சொல்வான், இதுதான் எனக்கு மௌத்துடைய நிலை வந்துருச்சு, கடைசி எனக்கு வந்துருச்சு என்று யோசிப்பான். கஷ்டம், பிறகு அங்கிருந்து அல்லாஹ் தஆலா அவனை அங்கிருந்து மீட்டெடுப்பான். இப்படி என்ற நிலைகள் போய்கொண்டே இருக்கும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சோதனைகள் நமக்கு 3 எடுத்துக்காட்டு சொல்லி தெரியப்படுத்தியிருக்காங்க. 3 உவமை கற்பித்து இந்த சோதனைகள் எப்படியெல்லாம் வரும் என்று. ஏன் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினார்கள்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் அலட்சியமாக, பொடுபோக்காக, நாம அசதியாக இருந்து விடக்கூடாது. இந்த விஷயத்தை வாங்க, அந்த 3 விஷயங்கள். முதல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சோதனை எப்படி வரும் என்றால், ககத்இல் லைலில் முத்லிம், இது எப்படிப்பட்ட சோதனை இருக்கும் என்றால், இருளுடைய இரவில் இருளை போல அடர்த்தியாக இருக்கும். ஒரு மனிதன் இரவு என்று சொன்னாலே அது மறையக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியாது. அதிலும் அதனுடைய இருள் பார்க்கும் பொழுது நம்முடைய கையே நாம் எங்க இருக்கு என்று தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அடர்த்தியான அந்த இருள், அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும், காலம் வரும். அந்த நிலை, அந்த நேரத்தில் மனிதன் எப்படி ஆவான்? யுஸ்பிஹு ரஜுல் முஃமினன் வயும்சி காஃபிரா வயும்சி முஃமினன் வயுஸ்பிஹு காஃபிரா. காலையில் முஃமினாக இருப்பான், மாலை அடைவதற்கு முன்னாலே அவன் தன்னுடைய ஈமானை இழந்து காஃபிராகி மௌத்தாவான். மாலையில் அவன் முஃமினாக இருப்பான், காலை அடைவதற்கு முன்னாலே அவனிடமிருந்து உயிர் பிரிவதற்கு முன்னால் ஈமான் பறிக்கப்படும். யபிஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா, இந்த உலகம், இந்த பௌதீக, இந்த அற்பமான இந்த உலகத்தை அடைவதற்காக தன்னுடைய ஈமானையே என்ன செய்வான்? அவன் தியாகம் செய்ய அல்லது அவன் அதை அழிக்கக்கூடிய, விற்கக்கூடியவனாக ஆகிவிடுவான். அப்போ முதல் விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்த விஷயம், அந்த அடியான் இந்த சோதனை எப்படி இருக்கும் என்றால், இருளுடைய அந்த இரவின் இருளை போல மிக அடர்த்தியாக இருக்கும். மனிதனால் தன்னுடைய கரங்கள் எப்படி அவன் கண்டுகொள்ள முடியாதோ அதே போன்று சோதனை, எது சோதனை என்று அவனால் என்ன செய்ய முடியாது, அவதானிக்க முடியும். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்காட்டு கூறினார்கள். அதுவும் நமக்கு புகாரில் வரக்கூடிய முன்னால் முதல் ஹதீஸ் முஸ்லிம்ல, இரண்டாவது புகாரில, கமவாத்திஅல் கபர், எப்படி இருக்கும் என்றால், மழை துளிகள் எப்படி பொழிகின்றதோ, மழை எப்படி எல்லா இடத்தை சென்றடைகின்றதோ அப்படி அந்த மலை துளிகளை போல இருக்கும். நம்ம மழை பெஞ்சிருக்கு, இந்த மழை எங்கு பெய்யுதோ முழுமையாக எல்லா இடத்தையும் என்ன செய்தது, ஈரமாக்குகின்றது, எல்லா இடத்திலும் அதனுடைய தாக்கம் ஏற்படுத்துகின்றது. இதை போல இருக்கும் ஃபித்னாக்கள். மனிதன் அவன் ஒவ்வொரு நேரத்திலும் அவன் யோசிக்கும் பொழுது, இந்த ஃபித்னாவிலிருந்து எனக்கு விடுபடும், இதிலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்ளும் என்று வரும் இன்னொரு, அதை விட ஒரு பெருசாகும். அதிலிருந்து அவன் மீட்டெடுக்கும் பொழுது இன்னொரு ஒரு பெரிய, இப்படி என்று எப்படி மழையுடைய துளிகள் எல்லா இடத்திலும் பரவுகின்றதோ அப்படி அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அக்பர் இந்த ஃபித்னாக்கள் வரும். ஒவ்வொரு வீட்டிலும், அது அல்லாஹ் அக்பர் மிகவும் ஒரு கோட்டையாக கட்டப்பட்ட வீடாக இருக்கட்டும் அல்லது கூரை வீடாக இருக்கட்டும், எல்லா வீடுகளிலும் நுழையக்கூடியதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஃபித்னாக்களை பற்றியும் தெரியப்படுத்தினார்கள். மூன்றாவது எடுத்துக்காட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ், முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில், துஅரதுல் ஃபித்னு அலல் குலூபி உஊதன் உஊதா, துஅரதுல் ஃபித்னு அலல் குலூபி கல் ஹஸீரி உஊதன் உஊதா. மனிதர்களுடைய உள்ளத்தில் குழப்பங்கள், சோதனைகள் போடப்படும். எப்படி பாய் உடைய அந்த குச்சி ஒன்றன் பின் ஒன்று பின்ன பெற்றிருக்கோ, ஒன்றன் பின் ஒன்று வருமோ, அதே போன்று அந்த பாயுடைய ஒரு குச்சியை நம்ம எடுத்துட்டோம்னா எல்லாமே கஞ்சும். அல்லது அந்த பாய்
பின்னப்பட்டக்கூடிய நிலை எப்படி என்றால் ஒன்றன் பின் ஒன்று ஒட்டிய நிலை இருக்கும். இதே போன்றுதான் சோதனைகள், குழப்பங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில, உள்ளத்துல அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்காக ஒன்றன் பின் வந்து கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில் அவன் குழப்பத்தை அறிந்து கொண்டு இது சோதனை, இது எனக்கு அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்த சோதனை என்று அறிந்து கொண்டு அதிலிருந்து அவன் விலகிவிட்டான் என்றால் அவனுடைய உள்ளம் பாதுகாக்கப்படும் நிலையில் ஆகும். அவருடைய உள்ளத்தில் கரும் புள்ளி வைக்கப்படாது. அவருடைய உள்ளம் சுப்ஹானல்லாஹ் வெண்மையான உள்ளமாக ஆகும். ஒரு கட்டத்தில் அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. அந்த உள்ளத்திற்கு எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் அந்த ஈமானுடைய ஆற்றலின் காரணமாகவும் ஈமானுடைய சுப்ஹானல்லாஹ் அவனுடைய உறுதியின் காரணமாக மனிதனுக்கு எந்த ஒரு அந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது உள்ளது. அதுவே அதே ஹதீஸ்ல மனிதன் அந்த சோதனையை மேற்கொண்டு அது சோதனையாக அவன் உணராமல் அப்படியே அலட்சியமாக வாழ்ந்தான் என்றால் நுக்கிதத்து ஃபீஹி நுக்தத்துன் சௌதா, அவருடைய உள்ளத்தில் ஒரு கரும் புள்ளி வைக்கப்படும். அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு அதிலிருந்து மீட்டெடுத்துக் கொண்டான் என்றால் அது அழிக்கப்படும். இல்லை, சோதனை வந்து கொண்டே இருக்கின்றது, அவன் எந்த ஒரு விஷயத்தையும் என்ன செய்யல, மேற்கொள்ளவில்லை, தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக எந்த ஒரு முன்னெடுப்பும் செய்யவில்லை என்றால் அவருடைய உள்ளம் கருமையாக ஆகிவிடும். ஹத்தா யஸீரு மிர்பாத்தன் கல்கூஸி முஜஹியா, எப்படி என்றால் இவருடைய உள்ளம் குப்புற போடப்பட்ட ஒரு பாத்திரம் போல ஆகிவிடும். இலா யஅரிஃபு மஅரூஃபா வலா யன்கிரு முன்கரா, பிறகு சத்தியத்தை சத்தியமாக பார்க்க மாட்டான். நன்மையை நன்மையாக பார்க்காத அந்த உள்ளம் அசத்தியத்தை அசத்தியமாக பார்க்காது. பாவத்தை பாவமாக கருத மாட்டான். மாறாக நிலை எப்படி ஆகும் என்றால் எதிர்மறையாக ஆகும். அல்லாஹ் நம்முடைய உள்ளத்துல ஈமான் என்ற பாக்கியத்தை கொடுத்தான். அந்த ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கும் பொழுது நமக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தையும் நேர்மையான விஷயத்தையும் நல்ல விஷயங்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு இயல்பாக அல்லாஹ் தஆலா ஒரு மஹப்பத்தை ஏற்படுத்தும். நன்மை என்று சொன்னால் பொய் சொல்வது மக்கள் வெறுக்கிறாங்க, உண்மை சொல்வது மக்கள் விரும்புகிறாங்க, நேர்மையாக நடந்து கொள்வது மக்கள் விரும்பல. இது இங்கு சொல்லப்படல. மாறாக இதைவிட ஒரு படி அதிகமாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் தஆலா முஃமின்களுடைய முஃமினாத்துடைய உள்ளங்களை என்ன செய்திருக்கின்றான், வசப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுப்பட வேண்டும் என்று அந்த மஹப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா மஹப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் நம்முடைய உள்ளத்தில். அதுவே பாவத்தையும் மற்றும் அநியாயங்களையும் அல்லாஹ் தஆலா செய்த வெறுக்கக்கூடிய ஒரு உள்ளமாக ஆக்கியிருக்கின்றான். வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், இது யாருக்கு? முஃமின்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு. மனிதன் பொய் சொல்வது விருப்பான், மோசடி செய்வது விருப்பான். இது இங்கு சொல்லப்படாது இந்த வசனத்தில். இந்த வசனத்தில் ஒருபடி அதிகமாக அல்லாஹ் எதை தடை செய்தானோ அதை வெறுக்கக்கூடிய உள்ளமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் முஃமின்களுக்கு. அல்லாஹ் எதை வரம்பை அல்லாஹ் தஆலா வைத்திருக்க அந்த வரம்பை மீறக்கூடிய விஷயத்திலிருந்து மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கான். ஆனால் நாம் பார்க்கிறோம் இந்த சோதனை வர 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 என்ன ஆகின்றது, அந்த உள்ளம் தன்னுடைய இருக்கக்கூடிய அந்த பண்பு சத்தியம் அசத்தியம், நன்மையை இபாதத்தை நேசிக்கக்கூடிய விஷயமும் பாவங்கள் மற்றும் அனாச்சாரங்கள் அருவருக்கத்தக்கக்கூடிய விஷயங்களை வெறுக்கக்கூடிய இந்த தன்மையை இழந்த நிலையில் இருக்கு. எல்லாருடைய நம்முடைய உள்ளங்களை நாம் கொஞ்சம் அலசி பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில முஃமின்களுக்கு ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வகர்ரஹ இலை வஸய்யன லஹும் குலூபிஹிம், அல்லாஹ் உங்களுக்கு ஈமானை நேசிக்கக்கூடியதாகவும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு விஷயமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர், நிராகரிப்பை அல்லாஹ் தஆலா, குஃப்ரை அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், உங்களுடைய உள்ளத்துல இதை வெறுக்க செய்தான். அதே மாதிரி பாவத்தை. ஆனால் என்ன ஆகின்றது, நம்முடைய உள்ளம் சோதனையில் விழுந்து சோதனையை நாம் அறியாமல் உள்ளம் எதிர்மறையாயிடுச்சு. இப்போ நம்முடைய உள்ளங்களின் நிலை என்ன, அதிகமான நன்மைகளும் அல்லது எல்லா இபாத் செய்யக்கூடிய விஷயத்துல பாரமாக யோசிக்கும். 5 வேளை தொழுகை நமக்கு பள்ளியில வந்து தொழுவது பெரிய ஒரு பாரமாக நமக்கு நினைக்கும். குர்ஆனை நாம் ஓதும் பொழுது சீக்கிரமாக அதை மூடிவிட வேண்டும் என்று நமக்கு சிந்தனை நமக்கு ஏற்படுகின்றது. இது யதார்த்தமான ஏற்படுகின்றதா இல்லை, ஏற்படுகின்றது.
குர்ஆனை கேட்கும் பொழுதும் நமக்கு சிறிது நேரத்துக்கு பிறகு ஒரு சளைவு ஏற்படுகின்றது. அதுவே மியூசிக்கை கேட்கறது நமக்கு விருப்பம் உள்ளதாக ஆகிடுச்சு. பாவமான விஷயங்களை பார்ப்பதோ பகிர்வதோ என்ற விஷயங்கள் சர்வசாதாரணம், அது பாவமாக கருதுவது கிடையாது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா தடை செய்த ஹராம் செய்த விஷயங்களை மனிதன் நேசிக்கக்கூடியவனாக, இது அதேதான் அந்த உள்ளம். அந்த அல்லாஹ்வுடைய சொன்ன அந்த உள்ளத்துடைய எடுத்துக்காட்டு குப்புற போடப்பட்ட உள்ளம் போல ஆகி, அந்த பாத்திரம் போல அவனுடைய உள்ளம் ஆகிவிடும். லா யாரிஃபு மஅரூஃபா வலா யுன்கிரு முன்கரா. அவன் நன்மையை நன்மையாக பார்க்க மாட்டான், தீமையை தீமையாக பார்க்க மாட்டான், மாறாக நன்மையை பாரமாக பார்ப்பான், தீமையை விருப்பம் உள்ளதாக. எத்தனை பேருக்கு மியூசிக் விருப்பம், எத்தனை பேருக்கு மியூசிக் விருப்பமாக ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு குர்ஆனுடைய திலாவத்தோ அல்லது ஓதக்கூடிய விஷயங்கள் நமக்கு சிரமமாக இருக்கு. ஏன், என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய திருமறையிலே ஈமானியர்களுக்கு இந்த உள்ளத்தை நான் கொடுத்தேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆனால் நம்முடைய உள்ளம் பார்க்கும் பொழுது, எல்லாருடைய இல்லை, நம்முடைய உள்ளம் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்துடைய அசல் அந்த தன்மையை நாம் இழந்தவர்களாக இருக்கின்றோமே. ஏன்? இந்த சோதனை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்தை பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சோதனை நம்முடைய உள்ளத்தை காயப்படுத்தியிருக்கின்றது. உள்ளங்கள் கரும் புள்ளிகள் இருக்கின்றன. இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இது நாம் செய்யக்கூடிய இந்த வாழக்கூடிய வாழ்க்கையில நம்முடைய சில தவறுகள், அது தவறு சிறிய நம்முடைய ஈமானை பாதிப்பு தராத அளவுக்கு இருந்தால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கும். ஆனால் நாம் நம்முடைய பாவங்கள் ஒரு கட்டத்தில் சென்றதென்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஈமானையே அழிக்கக்கூடிய ஒரு நிலை சென்று விட்டதென்றால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, ஈமான் இருந்தால் மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, ஈமான் இருந்தால் ரஹ்மத்து. முஃமின்களாக கடுகளவு இருந்தாலும் உனக்கு சொர்க்கம் என்று நிபந்தனை. ஆனால் ஈமான் இருக்கணும். இந்த உலகத்தில் வரக்கூடிய சோதனை என்ன செய்யும் என்றால் ஈமானை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாக்கி ஒரு கட்டத்தில் கடுகளவாக ஆக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரத்தில் அல்லாஹ் பாதுகாக்க அந்த மனிதன் வாழ்வதும் பேருக்கு அவன் முஸ்லிமுடைய பேராக வைத்துக்கொண்டு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவனுடைய நிலை என்ன? இணை வைக்கக்கூடியவராக இருக்கும். அல்லாஹ்வுடைய திருமறையில தெரியப்படுத்தலாம். வமா யுமினு பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன் அக்ஸருஹும் முஷ்ரிகூன். அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவருடைய அதிகமான நிலை என்னவென்றால் இணை வைக்கக்கூடியவர்கள் தான் இருக்கின்றனர். அக்ஸரும் அதிகமானவர்கள் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவருடைய அதிகமான நிலை அவர்கள் ஷிர்க் செய்யக்கூடியவர்கள் தான் இருக்கிறாங்க என்று அல்லாஹ்வுடைய திருமறையில தெரியப்படுத்துகின்றனர். இப்போ கணித்துக்குரிய எல்லாம் இந்த 3 விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்காட்டுடன் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, இரவின் இருளை போல இந்த சோதனைகள் இருக்கும். இரண்டாவது, மழை துளி போல இந்த சோதனைகள் பரவலாக இருக்கும். மூன்றாவது, பாயுடைய அந்த குச்சியில் எப்படி ஒன்றன் பின் ஒன்று அப்படியே வந்து கொண்டே இருக்கும், அதே போன்றுதான் இந்த சோதனைகள் வந்து கொண்டு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சோதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நிறைய விஷயங்களை தெரியப்படுத்தியிருக்கு. சிறிய சோதனையும் சரி, பெரிய சோதனையும் சரி. சிறிய சோதனை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நம்முடைய குழந்தைகளுடைய வளர்ப்பு பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் பெரிய சோதிக்கப்படுகின்றோம். மனைவி மக்கள் என்ற விஷயத்தில் சோதிக்கப்படுகின்றோம். வியாபாரம் வணிகம் என்ற விஷயங்களை சோதிக்கப்படுகின்றோம். உடல் ஆரோக்கியம் மற்ற விஷயங்களை நாம் சோதிக்கப்படுகின்றோம். இதெல்லாம் சுப்ஹானல்லாஹ் ஒரு கட்டம், இது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய விஷயம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சோதனைகளை தெரியப்படுத்தினார்கள். மனிதனுடைய ஈமானையே அழித்துவிடக்கூடிய சோதனைகள். அந்த விஷயத்தை நாம் நினைவு கொண்டு அதை அறிந்து இருக்கக்கூடிய காலங்கள் எப்படி நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்யணும். இல்லை அப்படியே விட்டோன்னா முடிஞ்சது. எல்லா பொருளுக்கும் நாம் மெயின்டெனன்ஸ் என்ற விஷயங்கள் இருக்கு. வண்டி வாங்குறோம் மெயின்டெனன்ஸ், கார் வாங்குறோம் மெயின்டெனன்ஸ், வீடுக்கு மெயின்டெனன்ஸ், எல்லாத்திற்கும் மெயின்டெனன்ஸ் வச்சுருக்கோம். மெயின்டெனன்ஸ் நமக்கு இல்லைன்னா எதுக்கு இல்லை? ஈமானுக்கு இல்லை, நம்முடைய குழந்தைகளுக்கு இல்லை. அது அப்படியே வளர்ந்து போயிடுது. அப்படியே வளர்ந்துட்டு போகுது. அதுக்கும் என்ன மெயின்டெனன்ஸ் தேவை? அதுக்கும் என்ன உடைய வாழ்க்கையிலும் பலவிதப்பட்ட விஷயங்கள் சிந்தனைகள் வந்து அப்படி அறிவில் விழுகின்றது. அவருக்கும் என்ன சில சீர்படுத்துதல் விஷயங்கள் தேவை. நம்முடைய உள்ளத்திற்கும் அதே போன்றுதான். நாம் ஒரு விஷயத்தை
அதை நாம் பராமரிக்கவில்லை என்றால் ஒரு கட்டத்தில் அது இழக்கக்கூடிய நிலை ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போல நம்முடைய உள்ளத்திற்கு எப்படி நம்முடைய உடலுக்கு ஊட்டச்சத்துகளும் உடலுக்கு உணவையும் அதற்கு நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்காக ஆரோக்கியமாக இருப்பதற்காக கவலை கொள்கின்றோமோ, உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈமானை உடைய விஷயங்களையும் கவலை கொள்ள வேண்டும். இதற்கும் நோய் ஏற்படும். இதுவும் என்ன, சோர்வு அடையும். இதுவும் என்ன, அல்லாஹ் பாதுகாக்கட்டு ஒரு கட்டத்தில் ஈமான் அவன் முழுமையாக இழக்கக்கூடியவனாக ஆவான். இதற்காக நம்முடைய வாழ்க்கையில நாம இந்த சோதனையுடைய விஷயங்களை அறிந்து இதிலிருந்து நாம் எப்படி விலகிக் கொள்ள வேண்டும், எப்படி நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் முயற்சி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், முஸ்லிம் ஹதீஸ்ல, இன்ன உம்மத்துக்கும் ஹாதிஹி ஜுஇலத் ஆஃபியத்துஹா ஃபி அவ்வலிஹா வ இன் ஆகிரஹும் யுஸீபுஹும் பலாஉன் வ உமூருன் துன்கிரூனஹா ثم تجيء فتن يرقق بعضها بعضا. இந்த சோதனை எப்படி என்றால், முதல் கட்டம் முதல் சமுதாயத்தில் இருந்த அந்த சஹாபாக்கள் அவர்களுடைய அந்த தலைமுறைக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஆஃபியத்தான வாழ்க்கை வைத்திருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில சோதனைகள் இருந்தது. ஆனால் ஈமானை பறிபோகக்கூடிய அளவுக்கோ அல்லது ஈமானை அவர்கள் இழக்கக்கூடிய அளவுக்கு அந்த நிலை ஏற்படும். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த உறுதியை ஏற்படுத்தினான். என்னதான் அவர்களுக்கு வந்தாலும் ஈமானுடைய விஷயத்துல சமரசம் என்பதே அவர்களுக்கு இல்லை என்று தெளிவு அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால அவர்களுடைய உடைமையையும் உடைய பொருளாதாரத்தையும் குழந்தைகளையும் உடைய மனைவி மக்களையும் எல்லாத்தையும் ஊரையும் நாட்டையும் அவர்கள் விட்டு சுப்ஹானல்லாஹ் மதீனாவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தார். எதற்காக? தங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக. வரக்கூடிய காலங்களுக்கு பெரிய பெரிய ஃபித்னாக்கள், பெரிய பெரிய குழப்பங்கள் வரும். நீங்க இதை நிராகரிப்பீங்க, இதை வெறுப்பீங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ثم تجيء الفتن يرقق بعضها بعضا. ஒரு சோதனை வந்த பிறகு இன்னொரு சோதனை வரும் பொழுது முந்தி கடந்த சோதனை வந்து என்ன, ஒண்ணுமே இல்லை. இருக்கக்கூடிய சோதனை இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, இதுக்கு முன்னாடி கடந்து ஒண்ணுமே இல்லை. எடுத்துக்காட்டாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 2025 என்னென்ன விஷயங்களை நாம் பார்த்தோமோ, என்னென்ன சோதனைகள் நாம உணர்ந்தோமோ, இந்த உலக அளவிலும் சரி, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி, சமூக உடைய விஷயத்திலும் சரி, என்னெல்லாம் சோதனையை பார்த்தோமோ வரக்கூடிய காலங்கள் மிக கடுமையாக இருக்கும். யோசித்து அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது போன வாரம் ஒண்ணுமே நடந்தது, இந்த வருடம் இவ்வளவு சிரமங்கள் இருக்கின்றதே, இவ்வளவு குழப்பமான ஒரு நிலை இருக்கின்றதே, எந்த விஷயத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்று மனிதன் அல்லாஹ் அக்பர் அவன் திணறிக் கொண்டிருப்பான். அவன் அல்லாஹ் அக்பர் ரொம்ப சிரமத்துடைய நிலையில் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை தெரியப்படுத்தினார். இங்கு அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சில ஃபித்னாக்களும் சில குழப்பங்கள் இந்த உம்மத்திற்கு வரும் என்ற விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பட்டியல் போட்டு சில விஷயங்கள் தெரியப்படுத்தினாங்க. அது உலமாக்கள் நமக்கு சஹீஹ் புகாரியிலும் சரி, இப்னு மாஜாவுடைய போன்ற புத்தகத்திலும் மற்ற இதர ஹதீஸ் நூல்களில் இந்த விஷயங்களை பதிவு செய்திருக்கிறாங்க. அதே போல உலமாக்களும் இதற்கு என்று தனியாக PhD தீசிஸ்லாம் முடிச்சிருக்கிறாங்க. அதில் சில விஷயங்களையும் இப்போ இருக்கக்கூடிய சமகாலத்துடைய விஷயங்களை சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சோதனைகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை பற்றி சொல்லும் பொழுது ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. பொதுவாகவே ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அவர்கள் தான் இந்த சோதனை என்ற ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடியவர்கள். ஏன்? ஏன்னா அவர்களே தெரியப்படுத்துவார்கள். அந்த ஹதீஸில் அறிவிக்கும் பொழுது கூறினார்கள், كان الناس يسألون عن الخير وكنت أسألهم عن الشر. மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் நன்மையான விஷயத்தை கேட்டு கேட்டு அறிந்து கொள்வாங்க, அதை அமல் செய்யணும் என்று இருக்காங்க. நானும் யார்? ஹுதைஃபா பின் யமான். யாருங்க சொல்லலாமா? ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு யார்? இல்ல வேற. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசிய தோழர். எல்லா விதமான ரகசியத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட தெரியப்படுத்தியிருப்பாங்க. யாரிடம் அவங்க தெரியப்படும், அதற்கு சாஹிபு சிர் என்று சொல்லப்படும். அந்த சஹாபி சொல்றாங்க, மக்கள் எல்லாம் நன்மை விஷயங்களை கேட்பாங்க அமல் செய்வதற்காக. நானும் இந்த மாதிரி சோதனைகளுடைய விஷயங்களும் தீமையான விஷயங்களை கேட்பேன். எதற்காக?
அதனுடைய பாதிப்பிலிருந்தும் தீமையிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் கேட்பேன். அப்போ அவர்களுடைய ஹதீஸ் அதிகமாக சோதனையுடைய விஷயங்கள் நிறைய அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதில் ஒன்று ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு காலம் வரும், அவர்கள் அதில் துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம், தாயிகள், அல்லாஹ் துஆத்துன் வார்த்தை, நல்ல வார்த்தை, துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம் மன் அஜாபஹா இலைஹா கதஃபூஹு ஃபீஹா. தாயிகள் எப்படி இருப்பார்கள் என்றால், அழைப்பாளர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் என்றால், நரகத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக இருப்பார்கள். யார் அவர்களுடைய அந்த அழைப்புக்கு பதில் கொடுத்து செல்கின்றார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா சுப்ஹானல்லாஹ் நரகத்தில் அவர்களை பொசுக்குவான். அவங்க எடுத்துட்டு போயிட்டு அதில் நரகத்தில் போட்டுருவான். இன்னைக்கு பார்க்குறோம் என்ன, இந்த குறிப்பாக இந்த சமூக சோஷியல் மீடியா நம்முடைய கையில் வந்ததிலிருந்து என்னென்ன விஷயங்கள், யார் யாரோ இந்த மார்க்கத்துடைய விஷயத்தில் யார் பேசணும் பேசக்கூடாது என்ற எந்த ஒரு விஷயம் இல்லாமல் எல்லா விஷயத்திலும் கமெண்ட்டுடைய நிலை, ஓப்பன் டாக், ஃப்ரீடம் டாக் என்ற வரக்கூடிய விஷயத்தில் என்ன செய்யணும், எல்லாரையும் பேசி பேசி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தான் புரிந்து கொண்ட சித்தாந்தமோ, தான் புரிந்து கொண்ட லாஜிக்கோ, தான் புரிந்து கொண்ட விஷயத்தை பக்கம் அழைக்கிறான். அதுக்கு ஒரு கூட்டம் இருந்துட்டு இருக்கு. எத்தனை ஃபாலோவர்ஸ், எத்தனை அல்லாஹ் அக்பர், அவங்களுடைய வியூஸ் மில்லியன் கணக்கில் போகுது. ஆனால் அல்லாஹ் அக்பர் இஸ்லாத்தை மழுப்பி அதில் சாயத்தை பூசி அது தான் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் என்னை தவிர வேறு அனைவரும் என்ன வழிகேட்டில் இருக்காங்க. எத்தனை யூடியூபர்ஸ் இருக்கட்டும் அல்லது தாயிகள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அசத்தியத்தின் பக்கமும் தன்னை நபி என்று பெருமைப்படுத்தக்கூடிய விஷயம், மெஹ்தவியத், நான் தான் மெஹதி என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் எத்தனை பேர் பரவி கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு களம் வரும், மக்கள் அவர்கள் தன் பக்கம் அழைப்பார்கள், அழைப்பாளர் இருப்பார்கள், துஆ இருப்பாங்க. ஆனால் எப்படிப்பட்ட துஆ, இவர்கள் நரகத்துடைய வாசல் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் நரகத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய பேச்சை கேட்டு யார் செல்கின்றார்களோ அவர்கள் என்ன செய்வாங்க, நரகத்தில் போசு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு யாரு பேசினாலும் அதுக்கு ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. ஒண்ணுமே இல்லாத அல்லாஹ் அக்பர் ஒரு நபர் அவன் சொன்னதுக்காக அதுக்கு ஒரு லைக்ஸ் வியூஸ் என்று வருது. மக்கள் அது கொஞ்சம் கூட சிந்திக்காம இந்த விஷயத்தை விடக்கூடியவர்களா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்துறாங்க. மார்க்கத்துடைய விஷயத்துல, உலகத்துடைய விஷயத்துல நமக்கு லிமிட் தெரியுது, மார்க்கத்துடைய விஷயத்துல நம்முடைய லிமிட்டை நாம இழந்துட்டோம். எடுத்துக்காட்டாக ஒரு டாக்டர் ஒரு மாத்திரை எழுதி கொடுக்குறாரு, 2-3 மாத்திரை பார்த்தா எல்லாமே ஒரே கலராக இருக்குது, ஒரே சைஸாக இருக்குது, ஷேப்பு கூட அதில் தான் இருக்குது. ஆனால் 3 மருந்து எழுதி கொடுத்துருக்குறேன், என்னத்துக்கு இது? போய் டாக்டர் கிட்ட எல்லாமே ஒரே கலர் தான் இருக்குது, ஒரே சைஸ் தான் இருக்குது, ஒன்று போதும், ஏன் 3 வாங்கணும்? என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? டாக்டர் நீனா நானா? டாக்டர் யாருப்பான்னு கேட்கணும், நீங்கள் தான் சொன்னது செஞ்சுக்கணும். அது நமக்கு புரியுது, ஆமாம் அவர் டாக்டர் படிச்சிருக்காரு, அவர் என்ன சொன்னாலும் சரி. அதே மாதிரி நேற்று கூட தரிசில் தெரியப்படுத்துகிறேன், நம்முடைய இந்த உலகத்துடைய விஷயத்தில் இந்த உலகம் சுற்றி கொண்டு இருக்கின்றது என்று நம்ம 3வது படிச்சிருக்கோம் புத்தகத்தில். எல்லாருமே பெரியவர்களும் சரி 3வது படிச்சிருக்கோம். இது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அந்த விவாதத்துக்கு நான் வரல. ஆனால் உலகம் சுற்றி கொண்டு இருக்கின்றது, இந்த பூமி சுற்றி கொண்டு இருக்க, நாம ஏன் சுத்தலை? நமக்கு ஏன் மயக்கம் வர மாட்டுது? அப்படியே தான் நிற்குது நிலையாக. அவன் ஏதோ ஒருத்தன் அல்லாமா சயின்டிஸ்ட் சொல்லிட்டு போயிட்டான், அதுக்கு நம்ம என்ன செஞ்சோம், அப்படியே ஏற்றுக்கொண்டு அவன் சொல்லிட்டாருப்பா, அவர் சயின்டிஸ்ட் சொல்லிட்டாரு, எப்படிங்க? அதெல்லாம் நமக்கு புரியாது. அப்படியே இருக்கிற ஃபேக்ட் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ உலக விஷயத்தில் நமக்கு புரியுது, லிமிட் இவ்வளவுதான், என்னுடைய லிமிட்டு இவ்வளவுதான் என்று நமக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் மார்க்க விஷயத்தில் நமக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மக்களுடைய நிலை என்ன? அவன் தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக தான் புரிந்த அளவுக்கு தன்னுடைய புரிதல் என்ன செய்யறான், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் என்ற விஷயத்தில் பரவக்கூடிய எத்தனையோ அழைப்பாளர்கள் நாம் பார்க்கிறோம். எத்தனையோ அழைப்பாளர்கள். அல்லாஹ்
மீடியாவில் முஸ்லீமுடைய பெயரை வைத்துக் கொண்டு காதியானியை பரப்பி கொண்டிருக்கு, மெஹதவியத்தை பரப்பி கொண்டிருக்கு. ஷக்கீல் பின் ஹனீஃப் என்று எங்கிருந்து வந்தால் அவுரங்காபாத். எங்கே தாக்கம் இருக்கு? நார்த்துக்கும் சவுத்துக்கும் தொடர்பே இல்லை. தாக்கம் எங்கே? பல்லாறு வரைக்கும். அநேகமாக இங்கே கூட இருந்தால் இருக்கலாம். பல்லாறு வரைக்கும் அவனுடைய தாக்கம் என்ன? தன்னை ஷக்கீல் பின் ஹனீஃப் தன்னை நான் தான் மெஹதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த மெஹதி, இமாம் மெஹதி வருவார், நான் தான் அவன் என்ற சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதுக்கு பெரிய கூட்டம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை பற்றி கிட்டத்தட்ட 7 அடையாளங்களை தெரியப்படுத்துறாங்க. இமாம் மெஹதி எப்படி இருப்பாங்க என்று. எதுவுமே ஃபிட் ஆகலை. ஆனாலும் என்ன, மக்கள் பெரிய அளவில் அவனுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. எப்படி? இது மாதிரி பள்ளி வாசல்ல யார் ஒரு நல்ல ஒரு பேணுதலாக இருக்கிறாரு, இளைஞர்களை பிடிக்கிறது, இளைஞர்களை பார்த்து அவங்களோட சுமூகமாக பேசி கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இமாம் மெஹதியை பற்றி சொல்லி பையத் செய்த பிறகு, அதுக்கு பிறகு இப்போ அவனும் அவரை இந்த பிரைன் வாஷ் செய்தவர் தான் முஸ்லீம், மற்றவங்க எல்லாம் காஃபிர். யாரெல்லாம் பையத் செய்யலையோ எல்லாருமே காஃபிர். தனியாக சும்மா அவங்களுக்கு தனியாக தொழுகிறாங்க. பள்ளிவாசலில் சும்மா வருவது இதற்காக பள்ளிவாசலுக்கு. இது மாதிரி யாராவது என்ன செய்ய வேட்டையாடிட்டு எடுத்துகிட்டு போகலாம் என்ற நிலை இருக்கு. இது நடந்து கொண்டு இருக்கு கணித்துக்குரிய பெரியவர்கள். இப்போ சமகாலத்தில் இருக்கக்கூடிய விஷயம், ஷக்கீல் பின் ஹனீஃப் என்ற சொல்லக்கூடிய நபர் தன்னை என்ன செய்யறான், இமாம் மெஹதி நாதா, என்னுடைய கையில் நீங்கள் பையத் செய்யுங்க என்று மக்களுடைய மூட அல்லாஹ் அக்பர் குழப்பி கொண்டிருக்கிறான். மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அல்லாஹ் எத்தனை அடையாளங்கள் சொன்னாங்க. அவருடைய பெயர் என்னுடைய பேர் எப்போ இருக்கும், அவருடைய தந்தையுடைய பேர் என்னுடைய தந்தைக்கு இருக்கும், அவர் அரபு சார்ந்தவர். ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய அவங்களுடைய வம்சாவளியில் வரக்கூடியவராக இருக்கும். இவன் அவுரங்காபாத்தில் இருக்கக்கூடியவர், இவனுக்கு அரபியே தெரியாது. அதுவும் என்ன பேர் ஹனீஃப், அதுக்கு பேர் என்ன செஞ்சார், முகமது ஹனீஃப் என்று மாற்றி. ஷக்கீல் பின் ஹனீஃப் அங்கு முகமது என்ற பேர் தான் முகமது ஷக்கீல் பின் ஹனீஃப் என்று மாற்றி, இப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் அதையும் நம்பக்கூடிய இருக்காங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு, நடந்து கொண்டு இருக்கின்றது. எந்த அளவுக்கு இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என்னுடைய இந்த உம்மத்தில் கிட்டத்தட்ட 30 தஜ்ஜாலுகள் என்றால் பொய்யை மாற்றி சொல்லக்கூடிய, மக்களை திசை திருப்பக்கூடிய, பொய் அந்த நபித்துவத்துடைய பிரகடனம் செய்யக்கூடிய 30 மிகவும் என்ன மக்கள் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் 30 பேர் வருவாங்க. இதுவரைக்கும் நமக்கு 30 இத்தனையும் வந்திருப்பாங்க. ஆனால் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30 என்று குறிப்பிட்டார் என்றால், இவர்களுக்கு இன்னும் பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கும், பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கும். அதை மக்கள் ஏற்றுக்கொண்டு இதை நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதில் முஸ்லிம் மக்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்தவன். மௌத்தான அடுத்த கட்டமே என்ன செஞ்சான், தன்னை நபியாக பிரகடனப்படுத்தினான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு எதிராக போரிட்டார்கள். அதற்கு பிறகு காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யமாமாவுடைய முஸைலமா கத்தார் அங்கே போர்களில் கஸ்வத்து யமாமா என்று சொல்லக்கூடிய அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டான் அவன். இப்படி என்று வரக்கூடிய விஷயம் பார்க்கும் பொழுது, காதியானி குலாம் அஹ்மத் காதியானின்னு சொல்லக்கூடிய பஞ்சாபிலிருந்து தோன்றியவன், காதியான் என்ற அந்த இடத்திலிருந்து வந்தார். இப்போ அவருடைய பிரதிநிதியாக இன்னும் இந்த யூகேல இருக்கிறான். யூகேல அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கான் காதியானி. நம்ம இங்கே சென்னையிலே நமக்கு எத்தனை இடம் இருக்கு பாருங்க, அஹ்மதியா முஸ்லீம் என்று நெட்டில் போட்டானா அவங்களுடைய வெப்சைட் தான் ஃபஸ்ட்டு வரும். நம்ம மாணவர்கள் இளைஞர் என்ன செய்யறாங்க, இஸ்லாம் என்று ஒரு பேர் வந்தாலும் என்ன செய்யணும், உடனே எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம். முதல் கட்டத்தில் எல்லாமே அவனுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தெரியப்படுத்துவோம், தௌஹீது விஷயங்கள்லாம் பதிவு செய்வோம். முதல் பேஜ் 2 பேஜ் பார்த்த உடனே அட இது நம்முடைய வெப்சைட் போல தான் இருக்கு என்று உள்ள போன பிறகுதான் தெரியும் அவருடைய அசல்ல போகும். ஷைத்தானும் மக்களை வழிகெடுக்கும் பொழுது நேரான பாதையில் வந்துதான் வழிகெடுக்கும். உடனே போயிட்டு நீ ஷிர்க் செய்யலாம் சொல்ல மாட்டான். நேராக உங்களுடைய மூதாதையர்கள் இவர்களை கண்ணியப்படுத்தினார்கள், இவர்களை மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள், நீங்க அவங்களுடன் கண்ணியமாக இருங்க, உங்களுடைய நல்ல காரியத்திற்கு செல்லும் பொழுது இவர்களிடம் கொஞ்ச நேரம் மௌனமாக நின்று விட்டு போங்க, உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இப்படி என்று ஏற்படுத்தி தான் ஒரு கட்டத்தில் ஷிர்க் உள்ள வந்தது. இதே போன்றுதான் அசத்தியம் உள்ள வரும் பொழுது முதல் சத்தியத்துடைய விஷயங்களை தெரியப்படுத்தும். இப்படிப்பட்ட ஒரு சோதனைகள் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இப்போ இங்கு முதல்
நரகத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய மார்க்கத்தை தான் புரிந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழியிலும் சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ அந்த வழியும் விட்டுவிட்டு தன்னுடைய ஒரு புரிதலும் தன்னுடைய ஒரு சித்தாந்தத்தை கொண்டு மக்கள் என்ன செய்வாங்க, தன் பக்கம் அழைப்பார்கள். இவர்கள் நரகத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி கிட்டத்தட்ட 30 நபித்துவத்தை பிரகடனப்படுத்தக்கூடிய பெருமளவில் இவர்கள் வருவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கு. காதியானியுடைய நிலை நமக்கு தெரியும். இப்போ மஹதவியத்துடைய இந்த ஷகீல் பின் ஹனீஃபுடைய நிலை வந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டே இருக்கு பாருங்க. ஒவ்வொரு விஷயம் நடந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் இப்போ இங்கு இந்த விஷயத்துல இமாம் மஹதி ரஹிமஹுல்லாஹ் இமாம் மஹதி அவங்க வரக்கூடிய நேரத்தில் எல்லாருமே சேர்ந்து போயிட்டு பையத்து செய்யணும்னு சொல்லிட்டு எங்குமே இல்லை. ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் இருக்கின்றதே தவிர நீங்கள் போய் பையத் செய்ய நீ காஃபிர் என்று எந்த ஒரு ஹதீஸ்களும் இல்லை. மாறாக அவர்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களால் அங்கீகரிக்கப்பட்டு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது நாம் அந்த விஷயத்தில் இவர் நம்முடைய இமாமாக இருக்கின்ற ஏற்றுக்கொள்வது தான் நமக்கு சொல்லப்பட்டது. அதே போன்று இமாம் மஹதி அவங்க வரும் பொழுது 7 வருடத்திற்குள் அவர்கள் வரக்கூடிய காலங்கள் சுப்ஹானல்லாஹ் 7 வருடத்திற்குள் மிகவும் செழிப்பான மக்கள் சிறந்தவருடைய சூழ்நிலையும் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு கட்டத்தில் நல்ல ஒரு நிலைக்கு செல்லும். மக்கள் ஜகாத்துகளை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களாக ஆவார்கள். இப்படி என்று நிறைய இடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரியப்படுத்தினார்கள். ஆக இதெல்லாம் நமக்கு எப்பொழுது நமக்கு இந்த விஷயத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும்? நாம நம்முடைய கல்வியை நாம் அதிகப்படுத்திக் கொண்டோம் என்றால், மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை அறிந்தோம் என்றால் தான். இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மனிதன் தன்னுடைய ஈமானை இழந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தான் என்றால் எந்த ஒரு பிரயோஜனமும் அவனுக்கு கிடையாது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சோதனைகள் இந்த உம்மத்திற்கு வரக்கூடிய விஷயங்கள் சொல்லும் பொழுது பொருளாதாரம் பெருமான அளவில் குவிந்திருக்கும். இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்படும் அளவுக்கு மீறி அதிகமாக பொருளாதாரம் ஃபினான்ஷியல் அவங்களுக்கு கொடுக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வல்லாஹி மல் ஃபக்ரு அக்ஷா அலைக்கும் வலக்கின்னி அக்ஷா அன் துப்ஸத அலைக்கும் துன்யா கமா புஸிதத் அலா மன் கான கப்லக்கும் ஃபதனாஃபஸு ஃபீஹா கமா ததனாஃபஸு கமா தனாஃபஸு வதுஹ்லிகுக்கும் கமா அஹ்லகத்தும். நான் உங்கள் மீது பஞ்சமோ அல்லது ஏழ்மை ஏற்படும் என்ற விஷயத்தை நான் அஞ்சவில்லை. ஆனால் நான் அஞ்சுவது எல்லாம் உங்களுக்கு இந்த உலகத்துடைய ஆசாவாசங்களும் எல்லா சகல சோபாகிகளும் எல்லா வசதி வாய்ப்புகளும் உங்களுக்காக திறந்து விடப்படும். அதற்கு பிறகு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் இதை மிகைத்துக் கொள்வதற்காக போட்டி போட்டு நீங்கள் இருப்பீர்கள். எப்படி இதற்கு முன்னால் சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் இதில் போட்டி போட்டு இருந்து நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் இந்த போட்டியில கொலை செய்வீர்கள். எப்படி இதற்கு முன்னால் அவர்கள் கொலை செய்து அழிந்து விட்டார்களோ அதே போல ஆகும் என்று நான் அஞ்சுகின்றேன். நாம் இப்போ சமகாலத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சஹாபாக்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவருடைய நிலையை பார்க்கும் பொழுது ஒரு சராசரி மனிதனாக இருக்கக்கூடிய நாம வாடகை வீடு இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அவர்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். இங்கு பொருளாதாரத்தை திரட்டுவது என்பது எந்த ஒரு தடையும் இல்லை. ஹலாலான முறையில் திரட்டுங்கள், ஹலாலான முறையில் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மார்க்க நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ஊக்குவிக்கின்றது. அதை நாம் தானாந்தரம் செய்யக்கூடிய விஷயத்தை நமக்கு முன்னே வருவதற்காக அழைப்பு மார்க்கம் நமக்கு தெரியப்படுது. ஆனால் இங்கு இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன? பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக மனிதன் ஹலால் ஹராம் என்ற எந்த ஒரு பாகுபாட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் அவன் கவனிக்காமல் நான் பொருளாதாரத்தை நான் எப்படி அடைவது, எப்படி என்னை நான் மற்றவனுக்கு முன்னால் ஒரு கம்பீரமாக நிற்பது என்ற விஷயத்தை தான் அவன் குறிக்கோளாக இருக்குமே தவிர ஹலால் ஹராம் எது தடை செய்யப்பட்டது இந்த வரம்புக்கு நாம் மீறக்கூடாது என்ற விஷயத்தில் அவன் கொள்ளும். இது நடந்து கொண்டுதான் இருக்கு.
எத்தனை பேருடைய வியாபாரங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்துடைய விஷயத்தில் வட்டியில முழுகி இருக்கிறாங்க. கேட்டா அதுக்கு நியாயம் என்ன? வியாபாரம் இப்பெல்லாம் இது இல்லாமல்லாம் முடியாது. தான் செய்யக்கூடிய குற்றம் என்று தெரிந்தும் மனிதன் என்ன செய்யறான்? அதை நியாயப்படுத்துவதற்காக நான் மட்டும் செய்யறேனா, எல்லாருமே தான் செய்யறாங்க, இது இல்லாம அது நடக்காது, இப்படி என்று தான் செய்யக்கூடிய குற்றத்தை மனிதன் நியாயப்படுத்துவதற்காக என்ன செய்யறான்? இது மாதிரி சாக்கு போக்குகளை எடுத்துட்டு வர்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது மனிதனை அழிக்கக்கூடியது. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹதீஸ்கள் தெரியப்படுத்த இந்த ஆதமுடைய மகனுக்கு, இந்த ஆதமுடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் தஆலா 2 பொற்குவியல்கள் கொடுக்கப்பட்டாலும் 3வது அவன் தேடி செல்வான். அவனுக்கு பேராசை தான் அவனுக்கு அழிவும் கட்டமாக இருக்கும். பேராசை கட்டு 2 கிடைச்சாலும் சரி, 3வது தேடி செல்வான். இவனுடைய இந்த பேராசை எப்பொழுது முடிவரும் என்றால், எப்பொழுது இவன் மண்ணை கவ்வுவான். என்ன, எப்போ இவனுக்கு மௌத் வரும் அப்போதான் அவன் அடங்கும். அது வரைக்கும் என்ன, இந்த மனிதனுடைய நிலை இப்படிதான் இருக்கும். ஹலாலான பொருளாதாரத்தை திரட்டுவதில் எந்த ஒரு நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ன அளவு கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை, பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய விஷயத்துல மறுமையை மறந்து மனிதன் இதுல போட்டி போட்டு செய்யும் பொழுது அவன் எல்லாத்தையும் என்ன செய்யறான்? மறந்த நிலையில இந்த பேராசை அவனை என்ன செய்கின்றது? குருடனாக ஆக்கிவிடுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தையும் தெரியப்படுத்தினார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்திற்கு வரக்கூடிய சோதனைகள், மிக கடுமையான சோதனைகளை தெரியப்படுத்தியது பெண்களுடைய சோதனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ்ல, மா தரக்து பஅதி ஃபித்னத்தன் அலா ரிஜாலி மின் நிஸா, என்னுடைய உம்மத்துடைய ஆண்களுக்கு பெண்களை விட பெரிய சோதனையான விஷயத்தை நான் இதையும் விட்டு செல்லவில்லை. இவர்கள் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை விட வேறு எந்த ஒரு விஷயத்திலும் பாதிப்பு பார்க்கிறோம். பெண்களை வைத்து என்னென்ன விஷயங்களை செய்யறாங்க. எங்கெல்லாம் பெண்களை கொண்டு வரக்கூடாது, எல்லா இடத்திலும், அட்வர்டைஸ்ல இருந்து, வெளியில வேலை செய்யக்கூடிய விஷயத்திலிருந்து, எல்லா இடத்திலும் அல்லாஹ் அவர்களை என்ன செய்யறாங்க? பயன்படுத்துகின்றார்கள். இதனால சோதனை, ஆண்களுக்கு பெரிய சோதனை. அலங்காரம், அவருடைய ஆடைகள், பாருங்க, ஃபேஷன் என்ற பெயரில் அல்லது ஃப்ரீடம் என்ற பெயரில் எந்த அளவுக்கு பெண்களுக்கு உடைய கண்ணியம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மார்க்கத்துடைய விஷயத்தில் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த பெண்கள் என்ன செய்யறாங்க? மார்க்கத்துடைய வரம்பை மீறி செல்வதனால் இது ஆண்களுக்கு பெரிய சோதனையாக ஆகின்றன. பெரிய சோதனையாக இவர்களுக்கு ஆகின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தி இருக்காங்க, இந்த பெண்கள் மூலமாக அதிகமான பாதிப்பு என்னுடைய ஆண்களுக்கு, என்னுடைய இந்த உம்மத்துடைய ஆண்களுக்கு ஏற்படும். வேற எந்த ஒரு விஷயம் அவ்வளவு ஏற்படாது. இந்த பெண்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி இப்போ இருக்கக்கூடிய மீடியா பாருங்க, என்னென்ன நடந்துட்டு இருக்கு. எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியும், என்னென்ன நடந்துட்டு இருக்கு, இப்போ சமீபத்தில் என்னென்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கு என்ற அனைத்தையும் நான் பார்க்குறோம். இது அனைத்துமே என்ன, நமக்கு பெரிய ஒரு சோதனையாக. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சோதனைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயத்தில் பார்க்கும் பொழுது, கொலை, உயிர் சேதம் அதிகமாக ஆகும். அந்த கொலை செய்யப்படக்கூடியவன் யார் கொலை செய்கின்றானோ அவன் நான் எதற்காக அவனை கொலை செஞ்சோன்னு தெரியாது, கொலை செய்யப்பட்டவன் நான் எதற்காக கொல்லப்பட்டேன் என்றும் தெரியாத அளவுக்கு நடக்கும். அவ்வளவு அல்ஹரஜ் என்று சொல்லக்கூடிய அவ்வளவு உயிர் சேதம் ஏற்படும். மனிதனுக்கு தெரியாது நான் ஏன் கொல்லப்பட்டேன், கொன்றவனுக்கும் தெரியாது நான் அவனை ஏன் கொன்றேன். ஒண்ணுமே இல்லை, சின்ன ஒரு விஷயத்திற்காக, டிராஃபிக்ல அல்லது ஏதோ ஒரு சிக்னலுடைய விஷயத்திற்காக அல்லது பக்கத்து தண்டை வீட்டாருடைய சில விஷயத்திற்காக என்ன ஆகுது, கை கலப்பாகி எந்த அளவுக்கு அல்லாஹ் அக்பர் அவருடைய கொலை செய்யும் அளவுக்கு செல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இது சர்வசாதாரணமாக நடக்கும். இப்போ பார்க்குறோமா இல்லை, எந்த அளவுக்கு உயிர் சேதமானது, பலஸ்தீனில் இருக்கட்டும் அல்லது வெளியே இருக்கட்டும், ஏன் நம்முடைய நாடுகளில் இருக்கட்டும், எங்கு பார்த்தாலும் இந்த அல்லாஹ் அக்பர் அநியாயமாக கொல்லப்படக்கூடிய நிலை உச்சக்கட்டத்தில் போயிட்டு இருக்கு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவும் ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தினார்கள். ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா தகுமு ஸாஅத்து ஹத்தா யக்ஸுருல் ஹரஜ். கியாமத் நாளை எதுவரை நிலவாது, எதுவரை அல் ஹரஜ் ஆகாதவரை. இப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், மல் ஹரஜ் யா ரசூலல்லாஹ், ஹரஜ் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கூறினார், அல் ஹரஜ் அல் கத்ல் வல் கத்ல், கொலை, உயிர் சேதம். மக்களுடைய உயிருக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இருக்கு? மாட்டுக்காவது பாதுகாப்பு இருக்கு, வளர்க்கக்கூடிய நாய்க்கும் பாதுகாப்பு இருக்கு. ஆனால் மனிதனுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. இதுவும் என்ன நடந்து கொண்டுதான் இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில நாம காலையிலேருந்து இங்கு நம்முடைய வீட்டிலிருந்து செல்கின்றோம். திரும்பி வருவோமா இல்லையா என்ற ஒரு அச்சம் எல்லாருக்கும் இருக்கு. சில இடத்துல அதிகமாக இருக்கு. குறிப்பாக வடநாட்டில் நாம் பார்க்கும் பொழுது வட மாநிலத்துடைய நிலை ரொம்ப ஒரு பதட்டமான நிலையில், ரொம்ப சிரமமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க முஸ்லிம்கள். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, நாம இங்கு சவுத்தில் இருக்கிறதுனால பெரிய மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சுமூகமான, அல்லாஹை வணங்கி வெளிப்படக்கூடிய, ஐவேளை தொழுகைக்காக வாங்க சொல்லக்கூடிய, நாம் நம்முடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய, பெருநாள் திடலில் கொள்ளக்கூடிய விஷயங்களும் மற்ற நம்முடைய இஸ்லாமிய அடையாளங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அல்லது விவாதத்துடைய விஷயங்கள் நமக்கு செய்வதற்காக அல்ஹம்துலில்லாஹ் இலகுவாக இருக்கு. ஆனால் இதே நாட்டில் இருக்கக்கூடிய நம் வட மாநிலத்தை பார்க்கும் பொழுது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சில இடத்துல இல்லை. சில இடத்துல சின்ன விஷயத்திற்கு, ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்காக ட்ரெயினில் ஒரு முஸ்லிம் கொலை செய்யப்படுகின்றார். எதுவுமே இல்லை, கேட்பதற்கு யாருமே இல்லாத இப்படி நடந்து கொண்டிருக்கு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஹதீஸை சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹத்தா யக்பிதுல் இல்ம் லா தகுமு ஸாஅத்து ஹத்தா யக்பிதுல் இல்ம். கல்வி உயர்த்தப்படாத வரை கியாமத் நாள் வராது. கல்வி உயர்த்தப்படும். எப்படி? உலமாக்களுடைய மௌத்தின் மூலமாக. ஒரு காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹதீஸ் சுனன் ஷுஅபுல் ஈமான்ல வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு காலம் வரும், நீங்க இருக்கக்கூடிய சஹாபாக்களை பார்த்து சொல்லும் பொழுது, நீங்க இருக்கக்கூடிய காலம் எப்படி என்றால், உங்களில் உலமாக்கள் அதிகம், குதபாக்கள் குறைவு, பேச்சாளர்கள் குறைவு. இங்கு கேள்வி கேட்கக்கூடியவர் குறைவு, கொடுக்கக்கூடியவங்க அதிகமாக இருந்தாங்க. கலீலும் கொடுக்கக்கூடியவர்கள், அந்த பதில் சொல்லக்கூடியவர்கள் அறிஞர்கள் நிறைய இருக்கிறாங்க நீங்க உங்களுக்கு மத்தியில. கேள்விகள் குறைவாக இருக்கும். ஏன்னா கல்வி தேடக்கூடிய விஷயத்தில் இருக்கும் பொழுது அந்த கேள்விகள் சந்தேகங்கள் அப்படியே கலைஞ்சு கொண்டே இருக்கும். அப்போ கேள்வி கேட்கக்கூடியவர்கள் குறைவாக இருக்கிறாங்க. ஒரு காலம் வரும், உங்களுக்கு பிறகு ஒரு காலம் வரும், அங்கு உலமாக்கள் குறைந்து விடுவார்கள். ஹுதபாக்கள், பேச்சாளர்கள், பேச்சு திறமையின் காரணமாக அவருடைய அந்த வார்த்தை மாயாஜாலம் மற்றும் வார்த்தையுடைய அந்த கவர்ச்சி, அந்த கவரக்கூடிய சுவாரஸ்யமான அந்த ஆக்ரோஷமான வீரியமான பேச்சு, இதன் மூலமாக மக்களை கவரக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் கல்வியாளர்கள் குறைவார்கள். கேள்விகள் அதிகம் கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, கொடுக்கக்கூடியவர்கள் ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கூட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது, இப்போ கல்வி உங்களிடம் அதிகமாக இருக்கு, இந்த நேரத்தில் நீங்க அமல் செய்வது சிறந்ததாக இருக்கின்றது கல்வியை தேடுவதை விட. என்ன சொல்லல? கல்வி தேடாதுங்க என்று சொல்லல, கல்வியை தேடுங்க. ஆனால் இப்பொழுது அந்த கல்வி, கற்ற கல்வியை அமல்படுத்துவது என்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. ஒரு காலம் வரும், கல்வி குறைந்து விட்டு மக்களுக்கு மத்தியில அறிஞர்கள் என்று என்ன மிகவும் விரல் வெட்டி எண்ணக்கூடிய நிலை இருக்கணும். அந்த நேரத்தில் கல்வியை தேடுவது அமல் செய்வதை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். யோசிச்சு பாருங்க, இப்ப நம்முடைய எடுத்துக்கொள்ளுங்களேன், தமிழ் பேசக்கூடிய அறிஞர்கள் நிலை பார்க்கும் பொழுது எத்தனை பேரை நாம விரல் வெட்டி எண்ண முடியும்? நம்முடைய சவுத் இந்தியாவில பார்க்கும் பொழுது மிகவும் அரிதாக இருக்கு. இவங்கெல்லாம் வந்துருவாங்களா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி ஏற்படும், கல்வி உயர்த்தப்படும். கல்வி உயர்த்தப்பட்ட பிறகு என்ன இருக்கும்? எல்லாமே அறியாமை தான் இருக்கும், ஜிஹாலா பரவி இருக்கும். ஒரு கட்டத்தில் மக்கள் பேச்சாளர்களுடைய பேச்சில் கவர்ந்து அவர்களின்
கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பார்கள், மார்க்க விஷயங்கள். அவர்கள் தவறான ஒரு தீர்வை கூறுவார்கள். தானும் அழிந்து மற்றவர்களையும் அழிச்சிடும், தானும் வழிகெட்டு மற்றவர்களும் அழிந்து. இதற்கு எடுத்துக்காட்டாக நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பயணத்தில் நடந்த விஷயம். ஒரு சஹாபிக்கு காயம் ஏற்பட்டு குளிப்பு கடமை ஆயிடுச்சு. தெரியும் நமக்கு. குளிப்பு கடமையான நேரத்தில் அங்கிருந்த தன்னுடைய மற்ற நபர்களை பார்த்து கேட்டாங்க, நான் என்ன செய்யறது, இப்போ எனக்கு ஃபுல்லாக உடல் முழுவதும் காயமாக இருக்குது, குளிப்பு கடமை ஆயிடுச்சு, நான் என்ன குளிக்கணுமா இல்லை என்ன செய்யணும்? அவர்கள் என்ன செஞ்சாங்க, நீங்கள் குளிச்சு தான் தீரணும், வேற எல்லாம் எதுவுமே இல்லை என்று அவங்களுக்கு அறியாமை காரணத்தை சொல்லிட்டாங்க. என்ன சார், சரி அப்படிதான் என்று அவர் குளிச்சாரு. குளித்த உடனே மௌத்தாயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி போய் சேருது. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ரொம்ப கடுமையாக கோபம் கொண்டு கடுமையான வார்த்தை கூறினார்கள். கத்தலஹும் அல்லாஹ். இவங்க அறியாமை காரணமாக தெரியாத விஷயத்தை இவங்களுக்கு ஒரு தவறான ஒரு தீர்ப்பு சொல்லி இவரை கொன்றுட்டாங்க. அல்லாஹ்வும் அவருடன் அப்படியே நடந்து கொண்டான் என்று மிக கடுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு, இந்த அறியாமையுடைய நோய்க்கு சிகிச்சையே என்ன? அஸ்வால், அறிந்தவர்களிடம் நாம் கேட்டு அறிந்து கொள்வது. பாருங்க, தெரியாத ஒரு நிலையில எனக்கு தெரியாது, இந்த மற்றவன் கேளுங்க என்று சொல்லியிருந்தாங்கன்னா அவருடைய அந்த நேரத்தை உயிர் தப்பி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அல்லாஹ்வுடைய நாட்டம் அது, அவர் மௌத்தாகணும் என்று இருக்கு. ஆனால் அந்த காரணம் இவர்களால். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக இந்த வார்த்தையை கூறினார்கள். இப்போ கல்வி உயர்த்தப்படுவதற்கு முன்னால் கல்வியாளர்களிடம் கல்வியை பெற்று, கல்வி தேடுவது என்பதுக்குள்ளே ஏதோ நான் உட்காந்து சிஸ்டம் அடிச்சுட்டு படிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. கல்வியாளர்கள் தங்களுடைய இளமை பருவத்தை தியாகம் செய்யணும். ஓடி விளையாடக்கூடிய காலங்கள், வீட்டோடு இருந்து அவங்களுடைய எல்லா விதமான அந்த சந்தோஷம், அது எல்லாம் துக்கமான தருணம் இருக்கட்டும், சந்தோஷமான தருணம் இருக்கட்டும், மகிழ்ச்சியான விஷயமா இருக்கட்டும், ஒரு எல்லா விஷயத்தையும் தியாகம் செய்துவிட்டு 8 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் என்று மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுடைய தியாகம் செய்துவிட்டு வர்றாங்க. ஆனால் நாம் பார்க்குறோம், அவர்களுக்கு சில நேரத்தில் அந்த பேச்சுடைய திறமை இல்லாத காரணத்தினால அவங்க என்ன செய்யணும், நம்ம காரணம் செய்யப்படும். பேச்சாளர், எவனோ ஒரு பேச்சாளர் திடீரென்று யூடியூப்ல வந்தார், சில மெமிக்ரி செஞ்சு ஒரு ஷார்ட்ஸை போட்டார், மனப்பாடம் செஞ்சு எல்லாம் செஞ்சு அல்ல இவருக்கு லைக்ஸ் என்று போட்டு, அல்லாஹ் அக்பர், கெட்டப்பில் தனித்தனி கெட்டப்லையும் தனித்தனி மேக்கப்பை போட்டு வரக்கூடியவங்களாம் நம்ம என்ன செய்யணும், சுவாரஸ்யமாக நினைக்கிறோம். அவங்க யோசிச்சு பாருங்க, கணித்தக்குரியவர் மதரசாவுடைய வாழ்க்கை, அல்லாஹ் அக்பர், அந்த காலங்கள் எப்படிலாம் வாழ்ந்து இருக்கிறாங்க நம்முடைய அறிஞர்கள். இந்த காலத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் சில தியாகங்களை செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. அதற்கு அவங்க கல்வி, அந்த அவங்களுடைய வாழ்க்கை இதற்காக தியாகம் செஞ்சாங்களே, அந்த விஷயத்திற்கு அவங்களை கண்ணியப்படுத்தி அவரிடம் சொன்ன உங்களுடைய மார்க்க விஷயங்கள் இவரிடம் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அவர்களுடைய கண்ணியத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த ஒரு விஷயம் நமக்கு நாம் முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக நாம் இந்த கல்வியை நாம் கல்விக்கு கண்ணியமும் கல்வியாளர்களுக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்களாக ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு அறிவிப்பு பார்க்கும்போது அதே ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தக்ஸருல் ஜலாசில் யக்பிதுல் இல்ம், கல்வி உயர்த்தப்படும். 2வது அதிகமான பூகம்பமும் அதிகமாக நிலநடுக்கம் அதிகமாக ஏற்படும், நடந்து கொண்டு தான் இருக்கு. இதெல்லாம் நம்முடைய சமகாலத்தில் நடக்கக்கூடிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயங்களை நடக்கும் என்று சொன்னாங்க. ஏதோ நம்முடைய காலத்தில் சொன்னது போல தான் இருக்கு, நடந்து கொண்டு தான் இருக்கு. அதே போல எத்தகாரபு ஸமான், காலங்கள் மிக சுருங்கிடும், மிக நெருக்கமாயிடும். ஒரு காலத்தில் நம்முடைய உறவினர்கள் உற்றார்கள் வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா போய் சேர்ந்தாங்களா இல்லையா என்று தெரியாது. அங்கேருந்து வரக்கூடிய கடிதம் அல்லது மடல் நீண்ட காலத்துக்கு பிறகு வரும், அதை எடுத்து நம்ம படித்து அதை வைத்து இப்படி என்ற ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு எங்கேயோ ஒரு உலகத்துடைய ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடியவரை நாம் டைரக்டாக இந்த ஃபோன் மூலமாக பார்க்குறோம். காலங்கள் சுருக்கப்பட்டு மிக நெருக்கமாக ஆயிடுச்சு. ஒரு சுப்ஹானல்லாஹ், நீண்ட நேரம் நீண்ட காலம் செலவு செய்யக்கூடிய அந்த பயணம் இன்னைக்கு சில நொடிகளும் சில நிமிடத்திலும் சில மணி நேரத்திலும் முடியும். மக்காவிலிருந்து
யமனுக்கு போனோம்னா 1 மாதம். மக்காவிலிருந்து யமன் நாட்டுக்கு போனோம்னா 1 மாதம். இன்னைக்கு பாருங்க எவ்வளோ விலகுவாயிடுச்சு. அங்கேருந்து அங்கே போனோம்னா 2 மணி நேரமோ இல்லை 1.5 மணி நேரமா இருக்கு. இப்படிப்பட்ட நிலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிற எத்தகாரபு ஜமான், நேரம் சுருங்கிடுச்சு. காலங்கள் போக போக இப்போதான் வந்த மாதிரி தான் இந்த உலகத்திற்கு ஆயிடுச்சு. 50 வருஷம், 40 வருஷம், 60 வருஷம் முடிஞ்சிருச்சு. எப்படி போது பாருங்க. 25 வந்தது மாதிரி தான் இருந்து இப்போது ஜனவரியும் முடியுது 26. எவ்வளோ விரைவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே தெரியப்படுத்தினாங்க. நாட்கள் வருடங்கள், மாதங்கள் போல மாதம், வாரங்கள் போல வாரம், நாட்களை போல இப்படி இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தினார்கள். இதெல்லாம் ஏன் தெரியப்படுத்துறாங்க? என்ன காரணம்? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இதெல்லாம் நடக்கும் பார்த்து ரசிச்சிருங்க இது சொல்ல, அதற்காக நபி ஸல்லல்லாஹு கல்வி தந்தாங்களா? இப்படியெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி இந்த சூழ்நிலையில், இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஈமான் நீங்கள் எப்படி பாதுகாத்து கொள்ளணுமோ அதை பாதுகாத்து கொள்ளணும். எவ்வளோ பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம மீது கருணை செய்திருக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் நடக்கும். உங்களுடைய ஈமானுக்கு உண வைப்பதற்காக, உங்களுடைய ஈமானை அழிப்பதற்காக இப்படிப்பட்ட நிலையெல்லாம் ஏற்படும். இதை நீங்கள் உங்களுடைய ஈமானை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க, இதை அறிந்து கொள்ளுங்க. முன்கூட்டியே இன்டிமேஷன் கொடுக்கப்பட்டதென்றால் ஒரு சிந்திக்கக்கூடிய அறிவுள்ள ஒரு மனிதன், ஒரு முஃமின் தன்னை என்ன செய்வான்? இந்த விஷயத்திலிருந்து பாதுகாப்பதற்காக முயற்சி செய்வான். இப்படி நம்ம ஒவ்வொன்றாக நாம் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை நம்ம அணுக முடியும். இதெல்லாம் என்ன சோதனை, ஒவ்வொரு காலங்களும் என்ன போக போக கடக்க கடக்க நிறைய விஷயம். இன்னைக்கு சோதனை பாருங்க, இளைஞர்களுடைய விஷயம். எத்தனை இளைஞர்கள், பெண், நம்முடைய பருவ வயது அடைந்த இளம் பெண்ணாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், ட்ரக்ஸ் அடிக்ஷன்ல எவ்வளவு இருக்கிறாங்க. இவ்வளவு அடிக்ஷன் தெரியல. என் பையன்லாம் இப்படி இருப்பானா என்று அல்லாஹ் அக்பர். தொழுகையாளியாக இருப்பாங்க, மார்க்க பேணுதலாக இருக்கக்கூடிய அந்த தம்பதிகளை அவங்களுடைய குழந்தை ட்ரக்ஸ், மதுவுடைய அடிக்ட் ஆகி ட்ரக்ஸுடைய தொடர்பு, மற்ற எல்லாருடைய கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தெரிய மாட்டேன், என் பையன் இப்படி செய்ய மாட்டான், திருட ஆரம்பிக்கிறான். எந்த அளவுக்கு கொண்டு செல்கின்றது என்றால் தன்னுடைய தாய் தந்தையை கொன்றாவது என்ன செய்யறான்? அந்த போதை அடிமையாகி அந்த போதை பொருளை வாங்குவதற்காக செய்யணும் நடந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளுடைய கையில் இருக்கிறதும் என்ன, இது ஒரு விதமான ஒரு போதை தான். கையில் உட்காந்துட்டு விளையாடக்கூடிய விஷயத்தை தாய் தந்தை பிடுங்கினானா அவனுக்கு வரக்கூடிய கோபத்தில் அவன் முன்னாடி எது இருந்தாலும் பிடிச்சி அடிச்சிடும். ஏன்னா அவனுக்கு அந்த மைண்டு பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு அதை வச்சிருக்கான். அந்த நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்துக்கணும். பிடித்துக்குரிய அல்லாஹ் அடியாரு இந்த விஷயத்தை நினைவுக்குள்ள குழந்தை பாக்கியம் அல்லாஹ்தான் நமக்கு கொடுத்திருக்கிறான். அதை பராமரிப்பதும் நமக்கு பொறுப்பு இருக்கு. அதை கொண்டு சந்தோஷம் அடைவது மட்டுமல்ல, அது நமக்கு ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை நிறைவேற்றினால்தான் அது நமக்கு என்ன இருக்கும்? ஒரு அருளாக இருக்கும், அது ஒரு நியமத்தாக இருக்கும். இல்லை என்றால் அது ஒரு நிக்குமத்தாக இருக்கும், அது ஒரு அதாபாகத்தான் இருக்கும். இவனே போதும். வீட்டில் தனியாக ஒரு எதிரியை வளர்க்க தேவையில்லை, வெளியில நமக்கு எதிரியே தேவையில்லை. இவனே நமக்கு ஒரு எதிரியாக வரும். கூட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாம் செஞ்சு இவனே போதும் எங்களுக்கு எதிரியாக அல்லாஹ் தஆலா. இப்படிப்பட்ட நிலை ஏற்படுகின்றது. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுது. இப்படி ஏற்படும், இந்த விஷயத்தில் ஏற்படும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இளைஞர்களுக்கும் குறிப்பாக இந்த ஒரு ஒரு மனிதன் மறுமை நாளில் அல்லாஹ் தஆலாவுடைய தீர்ப்புக்கு முன்னால் நிறைய அமல்களை கொண்டு வருவான். ஆனால் அவனுடைய அனைத்து அமல்களும், அவனுடைய அமல்கள் பேர் திஹாமா மலையை போன்று. நம்ம இந்த அரபு நாடில் திஹாமா மலை என்பது பிரபல்யமான மலை, மிகவும் உயரமாக இருக்கும். நமக்கு ஒரு புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு மவுண்ட் எவரெஸ்ட் புரிந்து. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அந்த மலைகள் இருக்கக்கூடிய திஹாமா, அடர்ந்த அந்த காடுகளுடன் இருக்கக்கூடிய இந்த மலை பிரதேசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டக்கூடியது, ஒரு மனிதன் தன்னுடைய அமல்களை திஹாமா மலை போன்ற அளவுக்கு கொண்டு வருவான். ஆனால் அல்லாஹ் தஆலா அவனுடைய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் அக்பர் ஒரு
தூசி பறக்கும் அளவுக்கு அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் பறக்கடிச்சிடும், வீணடிச்சிடும். சஹாபாக்கள், யார் அல்லாஹ்வின் தூதரே, அந்த நபர் யார், அந்த துர்பாகியசாலி யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அந்த மனிதன் மக்களுக்கு மத்தியில நல்ல ஒரு மனிதனாக இருப்பான், ஆனால் எப்பொழுது அவன் தனிமையில் செல்வானோ அத்தா பிஹா மஹாரிம் அல்லாஹ், அல்லாஹ் தடை செய்த விஷயங்களை அவன் தனிமையில செய்யக்கூடியவனாக இருக்கும். இன்னைக்கு ஒவ்வொருடைய கையில இருக்கக்கூடிய விஷயத்தில் யோசிக்க வேண்டும். எத்தனை மனிதன் தனிமையில் உட்கார்ந்து என்னென்ன விஷயங்களை பார்க்கிறான், என்னென்ன விஷயங்களுடைய தொடர்பு இருக்கு, கள்ள தொடர்பு, இப்படி என்னென்ன விஷயம், இது அனைத்துமே அல்லாஹ் தஆலா இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கான். இப்படிப்பட்ட மனிதன் மக்களுக்கு மத்திய தொழுகையாக இருப்பான், அல்லது மற்ற விஷயங்கள் நல்லவனாக இருப்பான், ஆனால் தனிமை என்று அவனுக்கு வரும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு பிரைவசி என்று வரும் பொழுது அச்சா பிஹா மஹாரிம் அல்லாஹ், அல்லாஹ் தடை செய்த அந்த ஹராமான காரியத்தை அவன் செய்வான். எத்தனை பெண் பிள்ளைகள், எத்தனை ஆண் பிள்ளைகளுடைய கள்ள தொடர்பு, நைட்டில் 2 மணி 3 மணி வரைக்கும் தூங்குகிற 8வது படிக்கிற பையன், 9வது படிக்கிற பையன் எப்போ தூங்குறதுன்னு சொல்லிட்டு அது எழுதக்கூடிய விஷயத்தில் பார்த்தா 3 மணிக்கு தூங்குறான், 4 மணிக்கு தூங்குறான். இப்படி என்னதான் செய்யறான்? தந்தை கலைப்பாக வந்து தூங்கிடுறாரு, தாயினுடைய காலையிலேருந்து அவனுடைய எல்லா வேலையும் செஞ்சு கடைசியில் அவங்க படுத்துறாங்க. இப்போ இருக்கிறது நம்ம குழந்தைகளுடைய யாருடைய தொடர்பு, யாரு அந்த இரவில் பேசுகிறான், என்ன நடக்குது, யாரும் இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தினார். எல்லாத்தையும் அழிச்சிடும். ஏன்? தனிமையிலுடைய பாவங்கள், ஹராமான பாவங்கள் அவன் செய்ததனால் அல்லாஹ் தன்னுடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் தஆலா அழித்து விடுவான். இப்போ இந்த தருணத்தில் நாம செய்யக்கூடிய விஷயம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எச்சரிக்கை செய்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தீர்வையும் காண்பி தந்திருக்கிறார். இதற்கு நமக்கு சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கொள்ளணும். முதல் விஷயம் நினைக்கக்கூடிய அல்லாஹ் அடியார்கள், நாம் நம்முடைய வாழ்க்கையில முதல் விஷயத்தை எடுத்துக்கொள்வது அல்லாஹ் தஆலாவிடம் இந்த சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேடணும். ஒவ்வொரு தொழுகையில நமக்கு ஏன் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் என்று நாம் ஏன் கேட்கிறோம்? சோதனையிலிருந்து அல்லாஹ் தஆலாவிடம் என்னை பாதுகாப்பாக என்று கேட்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய அவையில் உட்கார்ந்திருந்தாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅவது பில்லாஹி மினல் ஃபித்னி மா ظهر منها وما بطن என்று சொன்னாங்க. நீங்கள் பகிரங்கமாக வரக்கூடிய சோதனையிலிருந்தும், மிகவும் துல்லியமாக மிகவும் மனிதன் அறியாத நிலையில் வரக்கூடிய சோதனையிலிருந்தும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லும் பொழுது எல்லா சஹாபாக்களும் நாம் அல்லாஹ் தஆலாவிடம் இந்த 2 விதமான பகிரங்கமாக வரக்கூடிய சோதனையிலிருந்தும், மிகவும் அறியாமையுடைய அல்லது நமக்கு தெரியாமலே மிக நுணுக்கமாக வரக்கூடிய மறைமுகமாக வரக்கூடிய சோதனையிலிருந்தும் அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாப்பானாக என்று நாம கேட்டோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில முதல் விஷயம் அல்லாஹ் தஆலாவிடம், யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள், இந்த சோதனை என்னுடைய ஈமானை பாதிப்பு தரக்கூடிய அளவுக்கு நீ ஏற்படுத்தி விடாய். இந்த உலகத்தில் எனக்கு சோதனை என்று நீ வைக்கின்றாய் என்றால் அந்த சோதனை இந்த உலகத்தோடு இருக்கட்டும், என்னுடைய ஈமானை அதை அழிக்கக்கூடியதாக ஆக்கிவிடாது என்று அதிகமாக நாம அல்லாஹ்விடம் துஆ செய்யணும். துஆ இது பெரிய ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த பெரிய திறவுகோல், ஒரு சாவி. சலஃபு சாலிஹீன்களுடைய அநேகம் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தெரியப்படுத்துகின்றார்கள், அல்லாஹ் தஆலாவுடைய கரத்தில் அனைத்து கைரும் இருக்கு. எல்லா விதமான விஷயங்கள், எல்லா விதமான இந்த உலகம் இன்மை மற்றும் மறுமையுடைய அனைத்து விஷயங்களும், ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. அவன் நாடினால் தான் அதை கொடுப்பான். ஆனால் அடியானுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு திறவுகோலை கொடுத்திருக்கிறான், ஒரு சாவி, ஒரு கீயை கொடுத்திருக்கான். அந்த கீயை வைத்துக்கொண்டு எல்லா விதமான வாசல்களையும் அவன் திறந்து கொள்ளலாம். அது என்ன? அத்துஆ, பிரார்த்தனை. மனிதனிடம் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்க இந்த பிரார்த்தனை கொண்டு, துஆவை கொண்டு, என்னிடம் நீ கேட்பதை கொண்டு நீ பெற்றுக்கொள், நான் உனக்கு கொடுக்கக்கூடியவனாக இருப்பேன். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், நீ என்னிடம் கேள், நான் உனக்கு கொடுக்கக்கூடியவனாக இருப்பேன். முதல் விஷயம் நினைத்துக்குரிய அடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்விடம் நாம துஆ கேட்க வேண்டும். அஞ்சி, யா அல்லாஹ்,
என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி சோதனைகளுடைய இருக்கக்கூடிய விஷயத்தில் என்னை பாதுகாப்பாயாக, என்னுடைய ஈமானை பாதுகாப்பாயாக, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய குழந்தைகளின் என்னை பாதுகாப்பாயாக என்ற துஆ அதிகமாக நம்ம கேட்கணும். துஆவின் மூலமாக எத்தனையோ விஷயங்களிடம் அல்லாஹ் தஆலாவை அல்லாஹ்விடம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வாசல்கள் நமக்காக திறக்கப்படும். சாவி கொடுக்கப்பட்ட பிறகும் அதை திறக்கலைன்னா நாம தான் நஷ்டவாதி. அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஜும்மா உல் ஹைர் என்று தெரியப்படுத்தினாங்க சலஃபு சாலிஹீன். ஜும்மா உல் ஹைர், இந்த துஆ என்பது எல்லா விதமான நன்மையான விஷயங்களுடைய சுப்ஹானல்லாஹ் அனைத்துமே ஆல் இன் ஒன் போல அல்லாஹ் தஆலா அதை எனக்கு கொடுத்துருக்கு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய கூற்று, நான் அல்லாஹ் தஆலா என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்வானோ இல்லையோ என்று எனக்கு கவலை இல்லை. எனக்கெல்லாம் கவலை என்ன? கேட்பதுதான். எப்பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு கேட்கக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் கொடுக்கிறானோ அவன் அவனுக்கு கொடுக்கிறான் என்பது அர்த்தம். சுப்ஹானல்லாஹ், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ துஆக்கள் நம்ம கேட்கணும் என்ற ஆசை இருக்கும். சஜ்தால கேட்கணும், தொழுகையில் நம்ம கேட்கணும் என்று இருக்கும், பயணத்தில் கேட்கணும். ஆனால் நான் மறக்கடிக்க செய்கிறோம், மறந்துடுறோம். ஏதோ ஒரு இது நமக்கு வேலை இது திசை திரும்பிடுது. திரும்ப நாம துவாவை கேட்கலையே. அப்போ யாருக்கு துவா செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் கொடுக்கிறானோ நினைவு கொள்ளுங்கள், அல்லாஹ் அந்த விஷயத்தை கொடுப்பதற்காக தான் நமக்கு நினைவுபடுத்தி இதை கேளு என்று கொள்ளுங்கள். அதனால உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு எனக்கு அல்லாஹ் தஆலா என்னுடைய துவா ஏற்றுக்கொள்வானோ இல்லை என்ற கவலை இல்லை. எனக்கெல்லாம் கவலை என்ன? என்னுடைய கவலை அல்லாஹ் தஆலாவிடம் நாம் கேட்பதுதான். அல்லாஹ்விடம் நாம் கேட்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ்விடம் கேட்டேன் என்றால் அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுப்பான். கேட்கக்கூடிய பாக்கியம் தான் பெரியதாக இருக்கின்றது என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. முதல் விஷயம் நாம துவா செய்வது. இரண்டாவது, இந்த சோதனையுடைய காலத்தில் நாம் நம்முடைய நாவை அடக்கி கொள்ள வேண்டும். இந்த நாவால தான் பிரச்சனை. நல்ல ஒரு அமல்கள் செய்யக்கூடிய பெரிதலாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த நாவு மூலமாக வரக்கூடிய பிரச்சனை என்பது முசீபத்தாக இருக்கு. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ தடவை நமக்கு தெரியப்படுத்தினாங்க. ஒவ்வொரு ஜும்மாவிலும் என்ன செய்யணும்? அந்த வசனத்தை கேட்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் தஆலாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், வார்த்தைகள் நீங்க நல்ல வார்த்தையே பேசுங்க. அதனால என்ன ஆகும்? யுஸ்லிஹ் லக்கும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய விஷயங்களை எல்லாம் சீர்படுத்தும். வயஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான். அதுல ஏதாவது சில விஷயங்கள் நடந்து விட்டால் அறியாமல் ஏதாவது செய்து அதையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். அல்லாஹ்வும் மறுமை நாளும் யார் ஈமான் கொண்டார்களோ அவரிடம் ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் பேசட்டும், இல்லைன்னா மௌனமாக இருக்கட்டும். அதுதான் அவருக்கு சேஃப். ஏன்னா ஃபித்னாவுடைய காலத்துல வாயை திறந்து நாமும் அந்த ஃபித்னாவில் விழக்கூடியவர்களாக இருக்கும். இதனுடைய சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்திருக்கு. 3 மிக சிறந்த சஹாபி, 3 சிறந்த சஹாபாக்கள், இவர்கள் அல்லாஹ் அக்பர் சிறந்த சஹாபாக்கள். ஹஸ்ஸான் பின் சாபித், மிஸ்தா பின் அசாஃபா, ஹம்னா பின் ஜஹஷ். 3 சஹாபியாக்கள். 3 சஹாபாக்களும் மிக சிறந்த ஒரு சஹாபி. ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு கவிஞர். அல்லாஹ்வுடைய தூதருடைய அவர்களுக்கு யாராவது ஒரு தவறான ஒரு கவிதைகள் எழுதினாரோ அவரை அவமானப்படுத்த வண்ணமாக முதல் அதற்கு மறுப்பு தெரியக்கூடிய பதில் சொல்லக்கூடியவராக ஹஸ்ஸான் பின் சாபித் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியத்திற்கு களங்கம் ஏற்படக்கூடிய நிலையத்தில் முதல் மனிதராக குரல் கொடுக்கக்கூடியவர் ஹஸ்ஸான் பின் சாபித். என்ன நடந்தது? வாக்கை ஐஃப்ல அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அவதூறு சுமத்தப்பட்ட அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அதுல குழப்பியவர்கள் குழப்பவாதியை குழப்பிட்டா இருக்கும். முனாஃபிக்குடைய அப்துல்லா பின் உபை என்றவன் அவருடைய கூட்டாளிகள். ஆனா இந்த 3 சஹாபாக்கள் தெரியாம என்ன செஞ்சாங்க? வாயை திறந்துட்டாங்க. இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? அவ்வளவு சுப்ஹானல்லாஹ் பேருதலாக இருக்கக்கூடிய சஹாபாக்கள் மூவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அவங்களுக்கு கசையடி கொடுத்தாங்க. மூவர்களுக்கும் கசையடி கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் அக்பர். அவங்க அந்த நேரத்தில் சொல்லும் பொழுது ஒண்ணுமே இல்லை, இருந்த விஷயத்த மக்கள் பரவிக்கிட்டு தான் சொல்லிட்டு நானும் அதுல கொஞ்சம் சொல்லிட்டேன், இதுதான் என்னுடைய குற்றமாக இருந்தது. அப்போ இங்கு சோதனையுடைய குறிப்பாக நினைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய சோதனையுடைய காலத்தில் நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்திக் கொள்வது நமக்கு நிறைய விஷயத்துடைய ஹைரையும் நலனுமா பெறக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நாவு தான்
எல்லா விஷயத்திற்கும் என்ன நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கும். அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முஹாசபா செய்யும் பொழுது தன்னுடைய நஃப்ஸை அவங்க பரிசீலனை அல்லது கேள்வி செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டி செய்யும் பொழுது நாவை பிடிச்சி கேட்பாங்க. இந்த நாவு தான் மவாரி, இதனால தான் எனக்கு பிரச்சனை, இது இந்த நாவை செய்யக்கூடிய பிரச்சனை எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்ட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய நாவை பார்த்து என்ன செய்வாங்க, அதை கண்டிப்பாங்க. ஏன்னா இந்த நாவு 24 hours பேசும், இதுக்கு ரெஸ்டே கிடையாது, பேச பேசிட்டே இருக்கும். எதை பேசுகிறேன் என்ன பேசுகிறேன். ஒரு மனிதன் பேசக்கூடிய அந்த வார்த்தை அவனுக்கு நரகத்துடைய மிக ஆழமான விஷயத்திற்கும் இடத்திற்கும் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கு. அவன் பேசக்கூடிய வார்த்தை அல்லாஹ் தஆலாவுக்கு வெறுப்பையும் அவனுடைய கோபத்தையும் ஆளாக்கக்கூடிய விஷயமா இருந்தால் அல்லாஹ் தஆலா அவன் அந்த ஒரே ஒரு வார்த்தை கொண்டு எல்லா அவனுடைய அமல்களையும் அல்லாஹ் தஆலா அழிச்சிடும். இப்போ நாமுடைய விஷயங்களை நாம் பாதுகாப்பது மிக மிக அவசியமாக இருக்கின்ற தருணத்தில். அதே போன்று இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் கல்வி தேடுவது, ஹைர் என்ன, எது ஷர்ரு, எது இந்த மார்க்கத்தில் எது நமக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது, எது தடை செய்யப்பட்டது என்ற விஷயங்கள் நம்ம அறியணும். அறியாதனாலதான் நாம இந்த குழப்பங்களிலும் அந்த சோதனையில் விடக்கூடியவர்களாக இருக்கோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க, கல்வி என்றாலே அதில் ஒரு வயசு வந்தார், இந்த சின்ன பசங்க தான் படிக்கணும், அதான் படித்து முடிச்சாச்சு, இப்படி என்று ஒரு நிலை இருக்கின்றது. நினைக்கக்கூடிய எல்லாருமே கல்வி, மார்க்க கல்வி ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் தனக்கு கடமையாக்கப்பட்ட அல்லது பொறுப்பு கொடுக்கப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொள்வது என்பது கடமையானது. இதுக்கு வயசு வரம்பு என்பது கிடையாது. நாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய அந்த ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய என்ன அமல்கள் இருக்கு, அந்த ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய என்ன காரியங்கள் இருக்கு என்று நாம் அறிந்து இதை நாம் பாதுகாத்த நிலையில நாம் அல்லாஹ் தஆலாவுக்கு வணங்கி வெளிப்படும் பொழுது நாம் இந்த சோதனையிலிருந்து பாதுகாக்கப்படும். இல்லை பிரச்சனைகள். அதனால தான் உலமாக்கள் சொல்லும் பொழுது எப்பொழுதெல்லாம் ஒரு குழப்பம் சமுதாயத்திற்குள் வருகின்றதோ உலமாக்கள் அதை அறிந்து கொள்வார்கள். அந்த நேரத்தில் பாமர மக்கள் இதென்ன ஏதோ சொல்லிட்டு இருக்காரு என்று சொல்லுவாங்க. ஆனால் எப்பொழுது குழப்பம் வந்து சமுதாயத்தை பெரிய அளவுக்கு ஒரு குலுக்கிட்டு போவோமோ, பெரிய ஒரு பாதிப்பு செஞ்சுவிட்டு கடந்து செல்லும் பொழுதுதான் மக்களுக்கு தெரியும் இவ்வளோ பெரிய ஒரு சோதனை, இவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ISIS உடைய பிரச்சனை எப்போ வந்ததுங்க, முன்கூட்டியே என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் அக்பர், உலமாக்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன வர இருக்கின்றது, நீங்க அஞ்சு கொள்ளுங்க என்று இளைஞர்களுக்கு தெரியப்படுத்தணும். ஆனா நம்முடைய இளைஞர் அடிச்சு அவன் அபூபக்கர் பேரு பொண்ண உடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்க, போய் விழுந்தாங்க. பிறகுதான் தெரிஞ்சது நமது பில்லாஹி மின் தாலிக் பெரிய ஒரு ஷியாவுடைய இருந்தான். பிறகு அதனால் எத்தனை பாதிப்பு இளைஞர்களுடைய நிலை. உலமாக்கள் சொன்னாங்க, புரிய வைத்தாங்க, புரியல. ஆனா எல்லாமே நடந்த பிறகு அதுக்கு பிறகுதான் பட்டா தெரியும் அந்த நிலை ஆயிடுச்சு. புண்ணியத்துக்குரிய மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதும் அதனுடைய நேரத்தை செலவு செய்வதும் நாம முயற்சி செய்யணும். ஒரு நாள்ல 10 நிமிஷம் கொடுக்க முடியாத அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல நம்மிடம் கேட்டான், உனக்கு 24 மணி நேரம் நான் கொடுத்தேன், என் மார்க்கத்தை நீ கற்றுக்கொள்வதற்காக நீ என்ன நேரத்தை கொடுத்த என்று அல்லாஹ் கேட்டான் என்றால் என்னிடமாக இருக்கட்டும் நம்மிடம் இருக்கட்டும், இதுக்கு என்ன பதில்? நாள்தோறும் என்னுடைய நியூஸை விடுவது கிடையாது, ஷார்ட்ஸை விடுவது கிடையாது, அப்டேட் என்ன இருக்கோ அப்டேட்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன், வெர்ஷன் எல்லாத்தையும் நான் எப்பவுமே அப் டு டேட்டாக இருக்கணும் உஸ்தாத் என்ற விஷயத்தில் தெளிவாக இருக்கிறேன். ஆனால் மார்க்கத்துடைய விஷயத்தில் அப்டேட் செஞ்சியா? எப்போ உட்காந்த கடைசியில் குர்ஆன் படித்து ஒரு மாதம் ஆயிடுச்சு, ரமதான் வரணும் உஸ்தாத், ரமதான் இது நடக்கக்கூடிய நம்முடைய விஷயங்கள் தான். ஒவ்வொருவரும் பெரியோர்கள், சிறார்கள், வாலிபர்கள் டெய்லி என் வாழ்க்கையில் மார்க்க விஷயத்தை என்ன கற்றுக்கொள்கின்றேன் என்ற கேள்வி நமக்கு வரணும். என்னுடைய வாழ்க்கையுடைய அன்றாட பட்டியல், இந்த டெய்லி ஸ்கெடியூலில் கல்வி கற்கக்கூடிய விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும். இல்லை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சோதனைகள் விடக்கூடிய நிலை இருக்கும், நாம் அதை உணரவும் மாட்டோம். என்ன இதுதான் பிரச்சனை. நமக்கு நேரம் நம்மால் கொடுக்க முடியல. இப்போ நாம மாசத்துல ஒரு வாரம் இங்கே உட்காரோம், அல்ஹம்துலில்லாஹ்.
1 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம உட்கார்றோம். இது நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்காக, ஈமானை சுப்ஹானல்லாஹ் அதை நம்ம ரீஃப்ரெஷ் செய்வதற்காக. இந்த ரீஃப்ரெஷ் செய்த ஈமானை தக்க வைப்பதற்காக நமக்கு என்ன இருக்கு சோர்ஸு, என்ன கல்வி கற்கிறோம்? உலக விஷயத்துல தெளிவாக நமக்கு தெரியுது. படித்த மேக்ஸு 1ஆவதுலேருந்து படித்தவன் அவன் டிகிரி முடித்தா கூட அதே மேக்ஸ் தான் படிக்கிறான். அப்போ நமக்கு என்ன சோறு வர மாட்டேங்குது. மேக்ஸு தான், அதே தான் மேக்ஸ் படிக்கிறான். +2 இருக்கட்டும் அல்லது எல்லாத்தையும் மேக்ஸ் தானே படிக்கிறான். யாருமே சொல்கிறது கிடையாது, என்ன எப்போ பார்த்தாலும் மேக்ஸு மேக்ஸு மேக்ஸு. நமக்கு புரியுது, அப்டேட் ஆகிட்டு இருக்குமா, ஒவ்வொரு விஷயத்தையும் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கத்தில் தௌஹீது சொன்னா, தௌஹீதா அது எனக்கு தெரியும், சுன்னா எனக்கு தெரியும், ஷிர்க்கு நான் அதில் இல்லை, பிதத்து அதை எடுத்து விலகி இருக்கேன். ஏன் புதுசாக ஏதாவது சொன்னால் நான் வரேன். புதுசாக விரும்பக்கூடியவர்கள் பொதுவாக அறிஞர்கள் சொல்லும் பொழுது 2 வகையான மக்கள் வருவாங்க. ஒன்று புதுசை விரும்பி வருவாங்க, இதை புதுசாக கேட்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு, இன்னைக்கு புதுசாக கேட்கலாம். இன்னொன்று தஜ்தீதுக்காக வருவாங்க, தன்னுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக, ரீஃப்ரெஷ் செய்து கொள்வதற்காக, அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக. இந்த புதுசாக நான் கேட்கலாம் என்று வரக்கூடியவங்க கேரண்டி வைத்துக் கொள்ளுங்க, அவங்க நீண்ட நாள்லாம் உட்கார மாட்டாங்க. அதுவே நான் என்னுடைய ஈமானை நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய ஈமானை நான் மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தில் வரக்கூடிய நாம் ஒவ்வொரு அமர்வில் நாம் உட்காரும் பொழுது நம்முடைய சுப்ஹானல்லாஹ் அதில் நிலையாக இருப்போம். நம்முடைய நாட்கள், நம்முடைய வாழ்க்கையுடைய அந்த விஷயங்கள்னா அன்றாட நம்ம சிறந்த விஷயத்தை கடந்து. ஆக கல்வியுடைய விஷயங்கள் நம்ம இந்த விஷயத்தில் மறந்து விடக்கூடாது. கல்வி தேவை. அல்ஹம்துலில்லாஹ் மஹல்லா இருக்கு. அன்றாட ஒரு 5 நிமிஷம் உட்கார முடியாது ஒரு தொழுகையில். 5 நிமிஷம் தொழுகைக்கு பிறகு அதுக்காக செய்தோம் 5 நிமிஷம் 10 நிமிஷம், இதுக்கு மேலே தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நாம் பார்க்க முடியும், நிறைய கல்வி நாம் பெற முடியும். கல்வி நமக்கு இருந்தால் தான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, எது சத்தியம் எது அசத்தியம், எது சோதனை எது சோதனை என்றும் அறிய முடியும். இந்த சோதனையில் எப்படி என்ன நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற விஷயங்கள் வரும். இல்லை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியே நம்முடைய வாழ்க்கை கழிந்துருச்சுன்னா மறுமை நாளில் நாம் அல்லாஹ்விடம் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் தஆலாவுடைய கேள்விகளில் 5 கேள்வி. 1, கற்ற கல்வி அமலுக்கு என்ன பண்ண, என்ன செய்தா என்றெல்லாம் கேட்பான். உனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் இனி என்ன செஞ்ச, வாலிப வயசு குறிப்பாக ஸ்பெஷல் கொஸ்டின், வாலிப வயசு எங்கு நீ வீணடிச்ச என்று அல்லாஹ் கேட்பான். இதற்கு நம்மிடம் என்ன பதில் இருக்கு? ஷார்ட்ஸில் டப் மேட்ச் செய்கிறது, லிப்சிங் செய்கிறது, அல்லது யூடியூப்ல இது போடுறது, சாப்பிட்றது, தீனி பண்டாரத்துடைய ஃபோட்டோ தான் வீடியோ எடுத்து போடக்கூடிய விஷயத்த நான் செஞ்சேன்னா நல்லா பாதுகாப்பு நம்முடைய நிலை என்ன? இது ஒரு கவலையாக இருக்குது. இந்த யூடியூப்ல சாப்பிடக்கூடிய விஷயத்தில் பிறகு இந்த உம்மத்துடைய இளைஞர்கள் செய்யக்கூடிய நிலையை இருக்கும் பொழுது எல்லாம் சாப்பிடுவதற்காக தான் வாழக்கூடிய நிலையாக இருந்துச்சு. எந்த நோக்கத்திற்காக, எந்த லட்சியத்திற்காக நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டோமோ அதெல்லாம் மறந்த நிலையில வாழக்கூடிய நிலை இருக்கும். அதையும் நம்முடைய சில சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, சகோதரிக்கு பார்த்து சரி நாம கூட செய்யலாம் என்று என்ன நல்லா இருந்த ஒரு நிலையிலும் என்ன அப்படியே பொறுத்து செய்யும். கணிச்சுக்குரிய பெரியவர்களே, இந்த வாய்ப்புகள் இருக்கு. கல்வியை பெற்றுக்கொள்ளும். கல்வியாளர் இருக்கும் வரை கல்வியை பெற்றுக்கொள்ளுங்க. மௌத்தாயின பிறகு ஒண்ணுமே இல்லை, எடுத்துட்டு போயிட்டு அடக்கம் செய்ய முடிஞ்சுது. எந்த ஒரு மக்களுக்கு மத்தியில் ஒரு அறிஞர் அல்லாஹ்ல ஏற்படுத்தி இருக்கிறான்னா அல்லாஹ் அவர்களுக்கு ஹைரை நாடி இருக்கிறான். அந்த அறிஞர் மூலமாக அந்த அறிஞர் அவருடைய மக்களுடைய நல்லது கெட்டது, அவருடைய ஆகுமான விஷயம், தடை செய்யப்பட்ட விஷயங்கள், அனைத்து விஷயங்களையும் என்ன ஒரு கைட் செய்யக்கூடிய அல்லாஹ் ஏற்படுத்திய பெரிய ஒரு பாகம். எந்த சமுதாயத்தில் அல்லது எந்த மஹல்லால ஒரு அறிஞர் கூட இல்லைன்னா அது பெரிய ஒரு பாகம், ஒரு என்ன சேதம். அதனால தான் மஹல்லால நம்ம குழந்தைகளையும் என்ன ஒரு இந்த மார்க்க கல்வி கற்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம கொண்டு வரணும். இல்லை ஒரு கட்டத்தில் நமக்கு ஏதோ ஒரு சில உலமாக்கள் இருந்தாங்க, நமக்கு பிறகு நம்முடைய சந்ததிகள் நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில உலமாக்கள் என்று இல்லைன்னா அல்லாஹ் அக்பர் அவர்கள் வேட்டையாடப்படுவார்கள். அதற்கு சில நேரத்தில் நம்முடைய அந்த பொறுப்பு வந்திருக்கலாம். எல்லாத்தையும் நாம் பார்த்தோம், வெளியிலிருந்து இல்லை கொண்டு, ஆனால் நம்முடைய ஒரு ஊர்லேருந்து ஒரு மாணவரை தேர்ந்தெடுக்கலை, ஒரு அறிஞரை தேர்ந்தெடுக்கலைன்னா
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மிகவும் மோசமான நிலை ஏற்படும். கல்வியுடைய விஷயத்தில் நம்முடைய முயற்சி செய்வது, தௌஹீதை அறிவது, நாம சுன்னத்தை அறிவது, ஷிர்க் எல்லாம் ஆதாரத்துடன் நாம் அறியணும். ஏதோ நம்ம கேட்ட வேண்டிய இல்லாமல் ஆதாரத்துடன் இந்த விஷயங்கள். ஏன்னா எப்பொழுது எப்படி திசை திருப்பப்படும் என்றே தெரியாது. இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த சோதனைகள் சொல்லப்பட்ட விஷயத்தில் நாம் நினைவு கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக, நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த சோதனைகள் நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கணித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, மூன்றாவது மற்றும் கடைசியான ஒரு தீர்வு பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்த விஷயம், மக்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். மக்களுடன் நடந்து கொள்ளக்கூடிய அணுகுமுறை, நம்முடைய பிஹேவியர் நல்ல முறையாக நாம் இருக்கும் பொழுது, நாம் எப்படி நம்முடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அதே போன்று மக்களுடன் நம்முடைய தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த குழப்பமான ஒரு விஷயத்தில் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கும். இல்லை ஒருவருக்கு ஒரு பகைமையும் அல்லது விரோதத்தையும் அதிகப்படுத்திக் கொள்ளும் பொழுது நாம் இந்த குழப்பமான நிலையில் தன்னந்தனியாக இருப்போம். இந்த நேரத்தில் யாருடைய உதவியும் எந்த ஒரு நிலையும் நமக்கு இருக்கலாம். சிறந்த ஒரு விஷயம், தௌஹீதுக்கு பிறகு இந்த சுன்னத்து மற்றும் தௌஹீதுக்கு பிறகு நல்லொழுக்கமும் மக்களுடன் நல்ல முறையாக நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை அதற்கு நாம் சொன்ன வேறு எந்த ஒரு அமலும் நிகராக ஆக முடியும். இந்த மக்களுடன் நடந்து கொள்ளக்கூடிய விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தினார். நிறைய அந்த சோதனையுடைய விஷயங்களை சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்துக்கு மக்களுடன் நீ எப்படி வர வேண்டும், மக்களுடன் எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் என்றால், எப்படி நீ உனக்கு மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அப்படி நீ அவங்களுடன் நடந்து. என்னை மக்கள் கண்ணியப்படுத்தணும், ஏமாற்றக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, நல்ல முறையாக ஒரு சகோதரனாக பழக வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான் மற்றவர்களுக்கு நான் கொடுக்கணும். இப்படி நம்முடைய தொடர்பு நல்ல ஒரு தொடர்பு இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சோதனையான ஒரு களத்தில் இந்த நேரத்தில் நமக்கு ஒருவருக்கு ஒரு உதவியாக இருப்போம். நாம் சில நேரத்தில் மறந்த நிலையில் அல்லது மறக்கடிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் நமக்கு ஈமானிய இந்த தோழமை இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஒரு உறுதுணையாக பக்கபலமாக இருக்கும். தோழமை நமக்கு அவசியம், ஃப்ரெண்ட்ஷிப் அவசியம். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புடைய அடிப்படை ஈமானுடைய அடிப்படை, நல்லொழுக்கத்தின் அடிப்படையிலே இருக்கும் என்றால் நாம் பலவீனமாக இருந்தாலும் சில நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் குறைகள் இருந்தாலும் வீக்னஸ் இருந்தாலும் என்னுடைய சகோதரன் ஈமானுடைய தொடர்பு இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவம் என்ன செய்யும், என்னை வலுப்படுத்தும். இல்லை இந்த விஷயத்தை வேண்டாம், வாங்க போகலாம் இப்படி என்று நம்ம என்ன ஊக்குவிக்கும். தவறு செய்ய போகும் பொழுது உடனே தடுக்கக்கூடியவனார். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கே அல்லாஹ் தஆலா செய்யணும். வஸ்பிர் நஃப்ஸக மஅல் லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரிதூன வஜ்ஹ. நபியே, நீங்கள் அந்த மக்களுடன் நல்மக்களுடன் நீங்கள் இருங்க. யார் காலையிலும் இரவிலும் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி அவர்கள் அல்லாஹை வணங்கி வழிபட்டு அவர்கள் அல்லாஹை துதி செய்கின்ற அவர்களுடன் நீங்கள் இருங்க. அப்போ தோழமை எல்லாருக்கும் அவசியம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ற விஷயங்கள் எல்லாருக்கும் அவசியம். நம்முடைய நேரம் நாம் யாருக்கும் கழிக்கிறோம். இப்போ மஜாலிஸ், நல்ல ஒரு மஜாலிஸ், நல்ல ஒரு தொடர்பு இருந்தால், சாலிஹீன்கள் உடைய தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த சிறப்பான விஷயங்கள் வரும். என் வாழ்க்கையில் சில குறை இருந்தாலும் அந்த குறையை அகற்றக்கூடியது நம்முடைய தொடர்பு. இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு உறவு தான், ஈமானிய உறவு தான் எங்களை சேர்த்திருக்கு. இந்த பள்ளிவாசலுடைய தொடர்பை ஏன் நம் மார்க்கம் அவ்வளவு வலியுறுத்தி இருக்கின்றது? ஏன் ஜமாத்துடன் தொழுக வேண்டும் என்று ஆண்களுக்கு கட்டிடப்பட்டிருக்கின்றது? ஏன் வாஜிபாக இருக்கின்றது? இவர்கள் சேரும் பொழுது சுப்ஹானல்லாஹ், ஒருவருக்கு ஒரு அனைவரும் சேரும் பொழுது இந்த சமுதாயம் சீராக அமையும். இந்த மக்கள் ஒரு ஈமானுடைய அடிப்படையில் சேரும் பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்து, அவருடைய அருள் ஏற்படும். ஒருவருக்கு ஒரு நன்மையை நினைவுபடுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க.
நாம் நன்மையை செய்யலைன்னா கண்ணியத்துக்குரிய எல்லா அடியார்களே தீமை செய்யப்படுவோம். இதுதான் பை டிஃபால்ட். நான் பேசலைன்னா மௌனமாக இருக்கணும், மௌனமாக இருந்தால் பேசக்கூடாது. மூமெண்ட்டு செஞ்சேன்னா நான் அசையக்கூடிய விஷயம் நான் செய்தேன் என்றால் அசையாமல் இருக்கு. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செய், இல்லை செய்யாமல் இருக்கு. அதே மாதிரி ஒரு நன்மை செய், இல்லையா நன்மை இல்லைன்னா பாவத்தை செய்யப்படுவார். பாவம் செய்ய பை டிஃபால்ட் ஷைத்தான் நம்மை பாவத்தில். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஓய்வு நேரம் மற்றும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த லெஜர் டைம் என்ற விஷயங்களே நன்மையில் நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுங்க. எந்த அளவுக்குன்னு இந்த நாவையும் அல்லாஹ்வுடைய திக்ரை நீங்கள் எப்பொழுதுமே நினைத்து வெயி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிக்கு உபதேசம் செய்கிறாங்க. ஏன்? இந்த நாவை நாம் அல்லாஹ்வுடைய திக்ரில் பயன்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அந்த நன்மையான விஷயங்களில் இந்த நாவு என்ன செய்யும்? நல்லா பதப்படும். அதற்கு பிறகு என்ன? நல்ல விஷயமே பேசக்கூடியவர். அதுவே நீங்கள் பாருங்கள், ஒரு குழந்தையோ அல்லது மாணவர் கெட்ட வார்த்தையுடைய பேசக்கூடிய இந்த சுற்று வட்டாரத்திலே இருந்து கொண்டு அப்படியே அதை பேசும்பொழுது அவன் அறியாமலே என்ன செய்யும்? அவனுடைய நாவில் அது வருது. எடுத்துக்காட்டாக ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கணும். எடுத்துக்காட்டாக நடந்த சம்பவம் பாருங்கள், எப்படி நம்முடைய நாவு நாம் அறியாமல் நடந்த சம்பவம். இதற்கு முன்னாடி நான் சில இடத்துல தெரியப்படுத்திருக்கேன். நம்முடைய உஸ்தாது மஸ்ஜித் நபவியுடைய ஜமியா இஸ்லாமியுடைய உஸ்தாது ஹுசைன் நஃபால் ஜாவேரி, இவங்க மஸ்ஜித் நபவியில் உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கு பொதுவாக அரபு வெளியே வரக்கூடிய மக்கள் அவங்கள பார்க்கும் பொழுது அவங்கள அழைச்சி சூரத்துல் ஃபாத்திஹாவை சீர்படுத்துவாங்க. நீங்கள் கூட உம்ராவுக்கு போனாலும் சரி, அல்லது ஹஜ்ஜுக்கு போயிருந்தீங்கன்னா மஸ்ஜித் நபவியில் அல்லது ஹரத்தில் போகும்பொழுது அங்கே ஹலக்காத்து இருக்கும், கூட்டமாக அங்கே ஹலக்காத்து குரான் ஓதப்படி. அப்படி கடக்கும் பொழுதோ நேரத்தில் கொஞ்சம் அழைச்சி சூர ஃபாத்திஹா ஓதுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சூர ஃபாத்திஹாவை சீர்படுத்துவது ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா தொழுகையில் ஓதப்படக்கூடிய விஷயம். அப்போ ஒரு வாலிபன் அப்படியே விளையாடிட்டு ஒரு முட்டு அவரை ஷேக் ஹுசைன் நஃபால் ஜாபிரி அப்படிதான் அவங்க அழைக்கிறாங்க. அழைச்சி சூர ஃபாத்திஹா ஓதுமான்றோம். சூர ஃபாத்திஹா ஓதும் பொழுது சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்ற வார்த்தை வரும் பொழுது அந்த வசனம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்று சொல்றோம். யாரும் யோசிச்சு பாருங்க. சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்றால் யா அல்லாஹ் இஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியில் எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக, கொடுத்த ஹிதாயத்தில் நிலையாக வைப்பாயாக. எப்படிப்பட்ட அந்த நேர்வான வழி? யார் மீது உன்னுடைய அருள், உன்னுடைய சுப்ஹானல்லாஹ் நிஅமத் நீ பொழிந்தாயோ, உன்னுடைய கருணை நீ யார் மீது அந்த பாதை எனக்கு நிலையாக வைப்பாயாக என்று கேட்பது அன்அம்த இன்அம் நிஅமத், யாருக்கு நியமத்தை கொடுத்தாய். இந்த சிறுவன் என்ன செய்கிறாரு? அன்அம்த அலைஹிம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் எனக்கு அந்த பாதையில் நீ செலுத்துவாய். எந்த பாதை உன்னுடைய கோபம் இறங்கியது, உன்னுடைய லானத்து இறங்கியது, உன்னுடைய அல்லாஹ் சாபம் இறங்கியதோ அந்த வழியில எனக்கு ஆச்சரியப்பட்டு அழைச்சி கேட்குறாங்க. திரும்பப்படி அதே மாதிரி படிக்கிறான். இவர் திரும்ப சீர்படுத்துறாரு. சீர்படுத்தும் பொழுது கரெக்டாக சொல்றாரு. திரும்ப முதல்ல இருந்து படி என்று சொன்னால் அதே தவறு நடக்குது. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இப்படி? அவங்களுடைய தகப்பன் வந்தார். வந்த உடனே முதல் விஷயம் கேட்டார், நான் அல்லாஹ் தஆலாவை முன் வைத்து கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்லுங்க, வீட்டில் சபிப்பீங்களா? வீட்டில் சாபம் விடுவீங்களா? கொஞ்ச நேரம் ஆமாம் விடும். யாரும் விடலாம். என் மனைவி மேலே சாபம் விடுவேன், என் குழந்தைங்க மீது சாபம் விடுவேன், என் வாகனத்துக்கு சாபம் விடுவேன், சில நேரத்துக்கு என் மேலே சாபம் விட்டுக்குவேன். உங்களுடைய இந்த வார்த்தை தான், இந்த சாபம் விட்ட அந்த வார்த்தை தான் உங்களுடைய குழந்தையுடைய நாவலை ஏறி இருக்கு பாருங்க. சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்று சொல்லிட்டு இருக்கான். அவர் அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கிட்டு இங்கே சொல்லக்கூடிய இந்த சம்பவம் கணிக்கக்கூடிய எல்லாரையர்களே யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த விஷயத்தையும் நாம் நாவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமோ, நம்ம குழந்தை பாடுது, இது பண்ணுறது, ஆடுதுன்னா நாம் கொடுத்து வச்சிருக்கோம், அது மாதிரி எல்லாம் செய்யுது. அந்த இடத்துல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே குர்ஆனுடைய தொடர்புன்னு அவனுக்கு முன்னால் புத்தகத்தை படிப்பதும் குர்ஆனை படிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தால் அவன் கையிலையும் அதுதான் இருக்கும். என் கையில் நான் வச்சுக்கிட்டு என் பையன் கையில் புக்கு இருக்கணும்னா எப்படி முடியும்? என் கையில் வச்சுக்கிட்டு நான் ஷார்ட்ஸ் மேலே சுற்றிட்டே இருக்கிறேன். என் பையன் பார்க்குறான், அவன் கையில் புத்தகம் இருக்கணும், குர்ஆன் இருக்கணும், மனப்பாடம் செய்கிறான். அவன் பார்க்குறான்,
அக்கா கையில் மொபைல், என் கையில் புத்தகம்னா என்ன செய்யும்? ஒரு கட்டத்துக்கு பிறகு இப்போ சைலண்டாக இருக்கும், ஒரு கட்டமான பிறகு தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான்னு செய்யும், உங்கள் கையில் என்ன இருக்குது, டேய் பள்ளிக்கு போடா என்று சொல்லும். பள்ளிக்கு இவர் உட்காந்துருப்பாரு, உட்காந்து சீரியலை பார்க்குறாங்க, நியூஸ் பார்த்துட்டு ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கும், எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவன் என்ன செய்வார்? பள்ளிக்கு போடான்னா அவன் அப்படியே பார்ப்பான், மேலே போவான், அந்த இதை போகிறேன் இதோ போகிறேன். ஒரு கட்டத்துக்கு பிறகு நீங்கள் போகலையா? அல்லாஹ் நாம் என்ன செய்யணுமோ நம்ம குழந்தைகளை செய்யணும். நாம் நம்முடைய நாவை எந்த விஷயத்தில் ஈடுபடுத்துகின்றோமோ அந்த விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அப்போ நாம் நன்மைக்கு நம்மை ஈடுபடுத்தணும், பாவத்திற்கு பாதுகாக்கப்படும். நன்மை ஈடுபடுத்த அந்த லெஜர் டைம், ஓய்வு நேரத்தை நம்ம சும்மா விட்டோம்னா நாம் பயன்படுத்தப்படுவோம் பாவத்திற்காக. ஷைத்தான் நம்ம என்ன ஆனாலும் சரி நம்மை திசை திருப்பி வழி கெடுத்து எப்படியாவது இவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவனாக அவன் மௌத்தாகணும் என்ற விஷயத்தில் அவன் உறுதியாக இருக்கிறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பரவான விஷயங்கள், உபரியான விஷயங்கள் நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுங்க என்று தெரியப்படுத்தினார்கள். ஆக நேரங்கள் அதிகமாகிடுச்சு. இந்த விஷயங்கள் நாம் அறியக்கூடிய அந்த ஆர்வம் இருந்தாலும் நாம் இந்த விஷயத்தை சிந்தித்து, காலங்கள் ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு, எப்படி என்ன இருக்கும் என்று தெரியாது, யாருக்கு முன் அழைப்பு வரும் என்று தெரியாது, சோதனைகளில் யார் தன்னுடைய ஈமானை இழப்பார்கள் என்று அல்லாஹ் பாதுகாப்பு என்று தெரியாது. நாம் இந்த உலகத்தில் வந்துட்டோம். இந்த உலகம் என்பது சோதனைக்கரம், எல்லா விதமாக சோதிக்கப்படும். அந்த சோதனையில் அல்லாஹ்விடம் துஆ, யா அல்லாஹ் என்னுடைய ஈமானை சோதிக்கும் அளவுக்கு அந்த நிலையில் என்னை தள்ளிவிடாது, என்னை பாதுகாப்பாயாக. அதாவது தான் ஈமானுக்கே உலகிக்கக்கூடிய ஒரு சோதனை வந்தாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அந்த நேரத்தில் நீங்கள் மௌத்துக்குரிய அல்லாஹ்விடம் மௌத்துக்கு துஆ கேட்கணும். அல்லாஹ்விடம் மௌத்துக்காக வஜஅல் ராஹத்தன் லீ மின் குல்லி ஷர், வஜஅல் மௌத ராஹத்தன் லீ மின் குல்லி ஷர். யா அல்லாஹ் என்னுடைய ஈமானுக்கு பாதிப்பு தரக்கூடிய ஒரு பாவமோ அல்லது இந்த சூழ்நிலை வரும் பொழுது எனக்கு மௌத்தை கொடுத்து என்னை பாதுகாத்து உண்மையாக என்று துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அந்த விஷயத்தை இன்னும் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அல்லாஹ் கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையாக வாழக்கூடிய நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடம் துஆவும், அதை போன்று அதனுடைய வெற்றியை நாம் கல்வி தேடுதலும், நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்தி மக்களுடன் நல்ல முறையாக நாம் இருக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியும் அவனுடைய தரப்பிலிருந்து நமக்கு கருணையும் ஏற்பட்டு நாம் இந்த சோதனையிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியவர்களாக ஆகலாம். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம்ம இந்த உலகத்தில் ஈமான் நிலையிலே நமக்கு வாழச் செய்வானாக. ஹயாத் இருக்கும் வரை அவனுக்கே வணங்கி வெளிப்படக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. நமக்கு மௌத் என்று நிர்ணயிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஈமானுடனே நமக்கு மௌத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தல் புரிவானாக. ஜஸாக்கல்லாஹு கைரன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.